अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। वनशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु वनशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही मुख़बिरन व आमिरा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन वाला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய நேசத்திலே வாழ்ந்து சுவனத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார்த்துட்டு வரோம். மிஷ்கா ஷரீஃபில் கிதாபுல் இல்மில் 30வது ஹதீஸு, வரிசைப்படி 227வது ஹதீஸ். வஅன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஅல்லம இல்மன் மிம்மா யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹி லா யதஅல்லமுஹு இல்லா லியுஸீப பிஹி அரதம் மினத் துன்யா லம் யஜித் அரஃபல் ஜன்னதி யௌமல் கியாமா. மன் தஅல்லம இல்மன், ஒருவன் ஒரு இல்மை கற்கிறான், மிம்மா யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹி, அந்த இல்மை கொண்டு அல்லாஹுடைய அருள் முகத்தை நாடப்படுமே, அல்லாஹுடைய ரிலாவை நாடப்படுமே, அல்லாஹின் பொருத்தத்தை தேடப்படுமே, அப்படிப்பட்ட ஒரு இல்மை கற்கிறான். இவன் கற்கிற இல்மென்னோ உயர்ந்த இல்மு தான். அல்லாஹ் தாசிஃபாத்துடைய இல்மு கற்கிறான், தஃப்சீருடைய இல்மு படிக்கிறான், ஹதீஸுடைய இல்மு படிக்கிறான், ஃபிக்ஹுடைய இல்மு, அதே மாதிரி நஹ்வு சர்ஃபு, இதெல்லாம் மார்க்கத்துக்கு தேவையான எல்லா இல்மு, இந்த இல்மு ஞானங்களை படிக்கிறான். ஆனால் லா யதஅல்லமுஹு இல்லா லியுஸீப பிஹி அரதம் மினத் துன்யா, அவனுடைய நோக்கம் இதை கொண்டு அல்லாஹை அடையணும், அல்லாஹுடைய ரிலாவை பெறணும், மார்க்கத்துக்கு சேவை செய்யணும், இலாஹி கலிமத்தில்லா, அல்லாஹுடைய கலிமாவை அல்லாஹ் தீனை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும், அதை உயர்த்தணுன்ற நோக்கம் கிடையாது. உலகத்துடைய ஏதேனும் ஒரு நோக்கத்துக்காக கற்கிறார். காசு பணம் நோக்கமாக இருக்கலாம், பதவி நோக்கமாக இருக்கலாம், புகழ் நோக்கமாக இருக்கலாம். பெரிய ஃபகீஹானா காதிய குல்லாத்தா போடுவாங்க, தலைமை நீதிபதியாக போடுவாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். ஃபிக்ஹ் ஏற்பட்ட என்னை எல்லாம் பெரிய ஃபகீஹ்னு புகழ்வாங்க, நிறைய புத்தகம் எழுதி நிறைய சம்பாதிக்கலாம், காசு சம்பாதிக்கலாம், இப்படிலாம் ஏதோ ஒரு நோக்கம் இருந்துச்சு. அரலம் என துனியாவுடைய நோக்கங்களிலும் ஏதேனும் ஒரு நோக்கம் அவன் மனதில் இருந்தால், பெருமான சொன்னாங்க, லம் யஜித் அர்ஃபல் ஜன்னதி, அவன் சுவனத்துடைய வாடையை கூட நுகர மாட்டான் யௌமுல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே. யஅனி ரீஹஹா, அதாவது அதனுடைய வாடையை கூட நுகர மாட்டான் என்று சொன்னார்கள். அர்ஃப் என்றால் ரீஹுடைய அர்த்தம். ரவாஹு அஹ்மத் அபூ தாவூத் இப்னு மாஜா. வஅன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم نظر الله عبدا, அல்லாஹ் தஆலா அந்த அடியானை சந்தோஷப்படுத்துவானாக. ஜி, அல்லாஹ் அந்த அடியானை மகிழ்ச்சியாக்குவானாக. நல்லற அப்படின்னா சந்தோஷமாகுதல், மகிழ்ச்சியாகுதல். அது சொல்கிறது ஒரு உஜூஹியும், குர்ஆனில் வருது உஜூஹியும் இது நாதிரா, சில முகங்கள் மறுமையினால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். அதுலேருந்து
நல்லற அப்படின்னா அல்லாஹாலா அவரை மகிழ்ச்சியாக்குவானாக, சந்தோஷமாக்குவானாக. அதாவது அவருக்கு தேவையானதை கொடுத்து அவருக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுத்து அவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பானாக. ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்போ மகிழ்ச்சியாக இருப்பான்? அவன் நினச்சதெல்லாம் கிடச்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு அடியானை அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவானாக. யார்? சமிஅ மகாலத்தி, எனது சொல்லை கேட்டான், ஹஃபிதஹா அதை மரணம் செய்து கொண்டான், வஆஹா அதை பாதுகாத்தான், எழுதி வைத்தோ கிதாபா எழுதியோ பாதுகாத்து வைத்தான், அத்தாஹா அதை அப்படியே நிறைவேற்றினான், மற்றவங்களுக்கு அப்படியே எடுத்து சொன்னான். இப்போ அந்த கியாமத் வரைக்கும் இந்த செய்தி போய்கிட்டே இருக்கு. ஃபருப்ப ஹாமிலி ஃபிக்ஹின், எத்தனையோ ஃபிக்ஹை சுமப்பவர்கள், கைரி ஃபகீஹின், ஃபகீஹ் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா இவங்க ஃபகீஹாக இருக்க மாட்டாங்க, ஆனால் இவர்கள் ஃபகீஹ் அல்லாதவர்களாக இருப்பாங்க, ஃபிக்ஹை சுமப்பவர்களாக இருப்பார்கள். இவரிடமிருந்தும் அதை கேட்ட ஒருத்தர் ஃபகீஹ் ஆயிடுவார். ஹதீஸுடைய கலையை சுமந்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள்லேயே ஃபகீஹான சஹாபாக்கள் இருந்தாங்க, வெறும் ஹதீஸை நக்கல் செய்யக்கூடிய சஹாபாக்கள் இருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க முஹத்திஸாக இருந்தாங்க, ஃபகீஹாகவும் இருந்தாங்க. சில சஹாபாக்கள் உதாரணமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, அவங்க ஃபகீஹ்னு சொல்ல முடியாது அவங்கள. அவர்கள் ஹதீஸுடைய நக்கல் செய்தார்கள், அவங்க எடுத்து மற்றவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய ஹதீஸுகளை வைத்து ஆயிரக்கணக்கான ஃபகீஹ்கள் உருவாயிட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, ஷாஃபி இமாம் போன்றவர்கள் அவர்களுடைய ஃபிக்ஹ் ஹதீஸை வச்சு உருவாயிட்டாங்க. அப்போ எத்தனையோ ஃபகீஹ் அல்லாதவர்கள் ஃபிக்ஹை சுமப்பவர்களாக இருக்கிறார்கள். ஒருப்ப ஹாமிலி ஃபிக்ஹின், எத்தனையோ ஃபிக்ஹை சுமப்பவர்கள், ஹதீஸ் சுமந்து கொண்டு போய் அடுத்தவங்களை எடுத்து வைக்கிறவங்க. இலா மன்ஹுவ அஃப்கஹு மின்ஹு, இவரை விட அதில் அதிகம் ஆராய்ச்சி செய்பவர்களுடைய அதிக ஃபகீஹாக, அதிக இந்த ஃபிக்ஹ் ஞானம், மார்க்க கலை ஞானம், மார்க்க சட்ட ஞானம் உடையவரிடத்தில் அதை எத்தி வைப்பவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ முஹத்திஸுகள் இருந்தாங்க. முஹத்திஸுகள் ஒரு பிரிவு, அந்த ஹதீஸ்களை வைத்து ஆராய்ந்து மார்க்க சட்டங்களை உருவாக்குபவர்கள் ஒரு பிரிவு. இப்படி பல பிரிவினர்களாக இருக்கிறார்கள். நினச்சிங்களா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஹத்திஸீன்கள் சொன்ன அதே ஹதீஸுகளை வைத்து ஆதாரம் எடுத்து நிறைய சட்டங்களை உருவாக்குனாங்க. ஃபகீஹ் அந்த முஹத்திஸீன்களுக்கே சட்டம் எதுவும் தெரியாவிட்டால் இவங்கள்ட்ட கேட்பாங்க. மக்கள் யாரும் இந்த முஹத்திஸீன்கள்கிட்ட போய் இந்த ஹதீஸுகளுக்கு இந்த சட்டத்துக்கு மார்க்க சட்டம் எனக்கு தேவை, இது விளக்கம் சொல்லுங்க கேட்டேன், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி போங்கன்னு அமைச்சிருவாங்க. அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இந்த முஹத்திஸீன்கள் அப்போ சொல்லுவாங்க, நஹ்னு ஸயாதிலா வ அன்துமுல் அதிப்பா, நாங்களெல்லாம் மருந்து கடைக்காரர்கள், நீங்கள் தான் மருத்துவர்கள் என்று அந்த முஹத்திஸீன்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. மருந்து கடைக்கார்ட்ட என்ன வச்சுருப்பார்? நாட்டு மருந்து கடைன்னு வச்சுருக்காரு. மெடிக்கல் வச்சுருக்காரு ஒரு பையன், தமிழ்நாடு மெடிக்கல் வச்சுருக்காரு. அங்கே ஒரு பையன் நிற்பான், 10th படிச்சு தான் இருப்பான். அவன் கொஞ்சம் மெடிக்கல் அனுபவம் இருக்கும். நம்ம சீட்டு கொண்டு போய் கொடுத்தா எல்லா மருந்தும் எடுத்து கொடுக்க தெரியும், அவ்வளோதான். அதில் உள்ள ஆயிரக்கணக்கான மாத்திரைகள் எது என்ன வேலை செய்யும், எதுக்கு உதவும் தெரியுமா? தெரியாது. எடுத்து கொடுக்க தான் தெரியும். இப்போ நாங்கள்லாம் மருந்து கடைக்காரர்கள், எல்லா மருந்தையும் சேகரித்து வச்சுருக்கிறோம். டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட மருந்து கடை இல்லை, அவர் மருத்துவம் தான் தெரியும் அவருக்கு. ஒருத்தர் வந்தால் அவருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மருந்தை கொடுக்கணுன்ட்டு இந்த மருந்து எடுத்து இதில் கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். அது மாதிரி இந்த ஹதீஸில் இவருக்கு விடை இருக்குது, இந்த ஹதீஸில் இவருக்கு விடை இருக்குது, இந்த குர்ஆன் ஆயத்தில் இவருக்கு விடை இருக்குது என்று ஒருத்தர் பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஃபகீஹ்கள் நீங்கள் தான் என்று இவர்களை சொல்லுவார்கள். அப்போது எத்தனையோ ஃபிக்ஹை சுமப்பவர்கள் அவர்களை விட அதிகமான ஞானம் உள்ளவரிடத்தில் அதை சுமந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சலாசுன், 3 விஷயங்கள், லா யகில்லு அலைஹின்ன கல்பு முஸ்லிமின், ஒரு முஸ்லீமுடைய உள்ளமாகிறது இவற்றில் ஏமாந்து போகாது. இந்த 3 முஸ்லீமுடைய உள்ளத்தில் இருக்கும். இந்த 3 விஷயத்திலையும் ஒரு முஃமின் ஏமாந்து போக மாட்டார். அப்படின்னா 3 ரொம்ப அவசியமாக வச்சுக்குவார். ரொம்ப அது மனதிலே எப்பயுமே வைத்துக்கொள்வார். அதை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார். ஒன்று இஹ்லாசுல் அமலில் இல்லாஹி, ஒன்று அல்லாஹுக்காக வேண்டி அமல்களை இஹ்லாஸாக செய்வது. எது செஞ்சாலும் அல்லாஹுக்காக செய்யணும். ஒன்றாவது, அதில் துனியாவுடைய கலப்பு இருக்கக்கூடாது. இதே அல்லாஹுக்காக செய், அல்லாஹ் துனியாவையும் கொடுப்போம் உனக்காக வேண்டி. 2வது, வன் நசீஹத்துலில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு நல்லதையே நாடுவது. எல்லாருக்கும் நல்லது நாடணும். ஒரு முஸ்லீம் நிச்சயமாக தன்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் நல்லதைத்தான் நாடுவார், தீங்கு செய்ய நாட மாட்டார்.
ரெண்டாவது ஆச்சு. மூணாவது ஒரு ஜூமு ஜமாஅத்தியும், முஸ்லீம்களுடைய ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்வார். என்றைக்குமே ஜமாஅத்தை விட்டு விலக மாட்டார், தூரம் செல்ல மாட்டார். இது மூன்றுமே ஒவ்வொரு முஸ்லீம்களிடத்திலும் இருக்க வேண்டியது. எந்த முஸ்லீமுடைய உள்ளமும் இந்த மூன்று விஷயங்களை விட்டும் காலியாக இருக்காது, ஏமாந்து விடாது. இப்போ இன்ன தாவத்தகும், நிச்சயமாக அந்த ஜமாத்து அனைவருடைய துஆக்களாகிறது. துஹீத்து பின் வராயிஹிம், அவர்களுக்கு பின்னிருந்து அவர்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். நீ கவனிக்க மாட்ட, ஆனால் அந்த முஃமின்களுடைய துஆ உன்னை சுற்றி கொண்டே இருக்கும். எத்தனையோ ஆபத்துகள் விட்டு உன்னை பாதுகாத்துட்டு தாவத்து இதுவும் சுற்றி கொண்டிருக்கும். ததூரு, எத்தனையோ ஷைத்தானுடைய தீமை விட்டு உன்னை பாதுகாக்கும். அப்படி தனிமையில் இருப்பதை விட எல்லாரோட சேர்ந்து இருந்த, எல்லாரும் துவா செய்வாங்கல்ல, தொழுகையில் துவா செய்கிறாங்க. தொழுகையில் அல்லாஹ் மஃபிர் அல்லாஹ் வலில் முஸ்லிமீன் வல் முஸ்லிமான், எல்லா முஃமின்களுக்கும் நீ மன்னிச்சிட அல்லா துவா செய்கிறாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனான் துவா செய்கிறாங்க. அந்த ரப்பனால் நாமும் சேர்ந்துக்குவோம், எங்கள் இறைவா அப்படின்னு. ஜி அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹீன், அல்லாஹ்வுடைய சாலிஹா நல்லடியார்களுமே ஸலவாத்து உண்டாகட்டுமாக, சலாம் உண்டாகட்டுமாக. நாமும் ஜமாத்தோடு சேர்ந்து இருக்கும்போது நமக்கும் அந்த அந்த துவாக்கள் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ எத்தனையோ ஆபத்துகள் நம்மை விட்டும் தவிர்த்து கொள்ளப்படுகிறது. நம் முகத்தையே பார்க்காத யாருடைய துவாவை கொண்டோ. இன்றைக்கி நீ போய் அடிபடணும்னு வந்திருக்கும், சைக்கிள்லேருந்து கீழே வந்து கை உடையணும்னு வந்திருக்கும். காலையில் ஃபஜ்ரில் ஒருத்தர் துவா செஞ்சுருப்பார், உன் பேரை சொல்லியிருக்க மாட்டார், நீ அவரை பார்த்துருக்க மாட்டேன், அவர் உடனே பார்த்துருக்க மாட்டேன். உங்கள் மஹல்லா இல்லை பள்ளிவாசல் ஃபஜ்ர் தொட்டு யா அல்லா அல்லாஹ் மஹ்ஃபதனா மின் பைனி யதைனா யா அல்லா, எல்லா ஆபத்துட்டு எங்களையும் பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். அந்த எங்களையில் அல்லாஹ் அவனை ஜாயின் பண்ணிடுவான். ஜாயின் பண்ணி அதன் பறக்கத்தில் அடிபடாமல் அல்லாஹ் அவனே பாதுகாத்துருவான். அதான் சொல்கிறாங்க சொல்லும். இப்போ இன்ன தாவத்தும் எப்பயுமே ஜமாத்தை சேர்ந்தேறி, ஜமாத்துட்டு பிரிஞ்சு போயிடாத. இது அனைவருடைய துவாவாகிறது. உனக்கு பின்னிருந்து உன்னை எப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும். அவங்க பின்னிருந்தால் நீ கவனிக்காத முறையில் உன் பின்னாடி இருக்கும். அது நீ அதை பார்த்துருக்க மாட்டேன், நேரடியாக நீ பார்க்கல, உன் பின்னாடி இருக்குது, இந்த உன்னை பாதுகாத்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு பையனை முன்னாடி அமிச்சிட்டோம், உன்னுடைய ஒரு 5 வயசு பையன் தெருவில் நடக்க வச்சுட்டான், அவனை நடந்து வாக்கிங் போடான்ட்டு. வாப்பா என்ன செய்கிறாரு, தள்ளி பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்காரு. என்ன செய்யுது, இப்போ பயமே நடக்கலாம், அவன் இங்கே வேணால் போகலாம், அப்போ பின்னாடி பார்த்துட்டே இருக்காரு. நாய் வந்துச்சுன்னா இங்கேருந்து விடுவார் கல்ல, மூஞ்சி மோகரக்கட்டெலாம் பேந்துடும் நாய்க்கு. எவனும் கிட்ட வர மாட்டேன், எவனா கிட்ட நவரு பையன் போயிட்டுருக்கான். அதில் பையன் சைக்கிளில் போயிருக்காரு, பார்த்து 3 சக்கர வண்டியில் போகிறான், பின்னாடி வாப்பா போகிறார். எவனா கிட்ட வர விடுவாரா? ஏன், அவருடைய பார்வையாகிறது, தகப்பனாருடைய பார்வை அந்த சைக்கிள் 3 சக்கர சைக்கிளில் போகக்கூடிய அந்த 3 வயசு பையனை சுற்றிக்கிட்டே இருக்குது. ததூர், அவர் சுற்றி கொண்டே இருக்குது. எந்த பக்கமும் யாரும் தூரத்துலேருந்து ஒரு வேன் வருது, அப்போ என்ன செய்வார், அப்படியே சைக்கிள் இந்த பக்கம் திருப்பி ஓரத்தில் நிப்பாட்டிடுவார். வேன் பாருங்க மறுபடியும் ரோட்டில் விடுறாரு. அப்போ எங்கே எது வந்தாலும் பார்த்துருக்கு. மேலே எதுவும் காக்கா ஒரு கழுகு வருது, இவனுக்கு ஒத்துறதுக்காக வேண்டி விட்டுருவார், அங்கேருந்து விட்டுவார் கல் எடுத்து, அவ்வளோதான், அங்கேனே சட்னி. அந்த மாதிரி இவருடைய பார்வை அந்த பையனை சுற்றி கொண்டே இருக்கும். அதாவது ஒரு மோமின்களுடைய அந்த துவாக்கள் உன்னை எப்போவுமே சூழ்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் எல்லோரோடையும் சேர்ந்தே இரு, தனியாக இருக்காத. நினைஞ்சுங்களா? ரவாஹு ஷாஃபி வல் பைஹகி ஃபில் மதுஹல் ரவாஹு அஹ்மத் வ திர்மதி அபூ தாவூத் இப்னு மாஜா வ தாரிமி அன் ஸைத் பின் சாபித்தின். இதே ஹதீஸா இவர்களும் அறிவித்திருக்கிறார்கள், ஸைத் பின் சாபித் அவர்கள் மூலமாக. இல்லா அன்ன திருமதி வ அபா தாவூத் லம் எதுக்குரா சலாசுன் லா யுகில்லு அலைஹின்ன இலாஹே, அதை மட்டும் சொல்லலை, அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. நல்லர் அல்லாஹ் அப்தன் சமீஅ மகாலத்திற்கு அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீதி உண்டான பாதி ஹதீஸை இந்த ரிவாயத்துகளில் இல்லை. وعن ابن مسعود رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول نظر الله امرأ سمع منا شيئا, அந்த மனிதருக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை தருவானாக, சந்தோஷமாக ஆக்குவானாக. என்னிடமிருந்தும் ஒரு வஸ்துவை அவன் கேட்டான். பல்லகஹு கமா சமிஅஹு, தான் எவ்வாறு கேட்டானோ அவ்வாறே அதை எத்தி வைத்தார். எப்படி கேட்டாரோ அப்படியே மற்றவங்க எத்தி வச்சுட்டாரு. ஒருப முபல்லகின், எத்தனையோ எத்தி வைக்கப்பட்ட ஒருவர், அவ் ஆலஹு, அதை மிகவும் பாதுகாப்பவராக இருப்பார். மின் சாமி, நேரடியாக கேட்டவரை விட. நேரடியாக வார்த்தை கேட்டீங்க, அதை போய் 4 பேருக்கு எத்தி வச்சுட்டீங்க, நீ மறந்துருப்பீங்க, 4 வருஷம் கேட்டால் ஞாபகம் இருக்காது. ஆனால் உங்கள்கிட்ட கேட்டாரே, அவர் அதை வாழ்நாள்லாம் பாதுகாத்து எழுதி வைத்து மற்றவர்களுக்கு சொல்லி அதை உலகத்து மக்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பார். எத்தனையோ பேர் எடுத்து சொன்னவர்களுடைய பேர் காணாமல் போயிடுது. இமாம் புகாரி இமாம், அவங்களுடைய உஸ்தாது பேர் உங்களுக்கு தெரியுமா?
அவங்களுக்கு எத்தனையோ உஸ்தாத்மார் இருந்தாங்க. உஸ்தாத் ஷேக்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய ஒரு ஹதீஸ் கேட்டால் அவர் என்னுடைய ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேக்னா இந்த ஹதீஸை எனக்கு போதித்தவர் அப்படின்னு அர்த்தம். அவங்களோட ஷேகமா எல்லாருடைய பேரும் உனக்கு தெரியுமா? இப்னு முயின் தெரியுமா? இப்னு கத்தான் தெரியும். இப்னு முயின் தெரியுமா? அலியுல் மதீனி எல்லாம் இமாம் புகாரி மேலே உஸ்தாதுமார்கள், பெரிய பெரிய உஸ்தாதுமார்கள். அவங்கள பற்றினா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அவங்க சரித்திரங்கள் யாருக்கும் மனப்பாடம் இல்லை, வாழ்க்கை தெரியல. ஆனால் இவன் புகாரி இமாமுடைய சரித்திரம் உலகமெல்லாம் பேசப்படுது. அவங்க மூலம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் செய்தி. அப்போ எத்தனையோ பேர் இவர்களை விட சிறந்த ஒருவருக்கு அதை எத்தி வைப்பவர்களாக இருக்கிறார்கள். அதனால் எத்தி வைப்பதில் நீ பின்தங்க வேண்டாம். ரவாஹு திருமதி இப்னு மாஜா ரவாஹு தாரமி அன் அபி தர்தா. இதே ஹதீஸை அபு தர்தா அவரிடமிருந்தும் ரிவாய் செய்கிறார்கள் தாரமி அவர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الحديث அன்னி இல்லா மா அலிம்தும். என்னிடமிருந்தும் நீங்கள் நன்கு அறிந்த ஒன்றை தவிர மற்ற ஹதீஸுகளை சொல்வதே பயந்து கொள்ளுங்கள். நான் சொல்லாத போய் சொன்னதான் சொல்லிடாதீங்க. மன் கதப அலைய முத்தஅம்மிதன், என்மேல் யார் வேண்டுமென்றே பொய் சொல்லுவானோ இட்டுக்கட்டி, ஃபல் யதபவ்வ மக்அதஹு மினன்னார், அவர் தன் தங்குமிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். அவர் நரகிலே தன் தங்குமிடத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளட்டும். ரவாஹு திருமதி வரவாஹு இப்னு மாஜா அன் இப்னு மஸ்ஊதின் வ ஜாபிரின் வலம் யذ்குர். இதே ஹதீஸை இப்னு மாஜா அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் அவரிடமிருந்தும் ஜாபிர் அவரிடமிருந்தும். வலம் யذ்குர் இத்தகுல் ஹதீஸ் அன்னி இல்லாமா அலிம்தும் என்ற வார்த்தையை மட்டும் அவர் சொல்லவில்லை, மீதி உள்ள வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. வ அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் قال ஃபில் குர்ஆனி பிரஈஹி, யார் குர்ஆனிலே தன் சுய இஷ்டப்படி பேசுவாரோ, ஃபல் யதபவ்வ மக்அதஹு மினன்னார், அவர் தன் தங்கும் இடத்தை நரகிலே தயார் செய்து கொள்ளட்டும். குர்ஆன் ஆயத்துக்கு உன் வாய்க்கு வந்த மாதிரிலாம் அர்த்தம் சொல்லக்கூடாது, விளக்கமும் சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன பெரியவங்க சுல்லாசன் சொல்லியிருப்பாங்க. எத்தனையோ ஆயாத்துகளுக்கு விளக்கம் பெருமானார் சொன்னாங்க. உதாரணமாக அல்லாஹ் பெருமானார் சொன்னாங்க. சொல்ல சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானும் துல்மின் உலாய்க லஹுமுல் அம்னு உலாய்க ஹுமுல் முஹ்ததூன் ஆயத்து வந்துச்சு இல்லையா? ஈமானில் துல்மை கலக்கக்கூடாது, அவங்க தான் உண்மையில் அம்னுடையவர்கள் அப்படின்னு வந்துருக்கு. நாங்களும் தான் எத்தனையோ அநியாயம் செய்கிறோமே, எத்தனையோ அநீதிகள் நாங்களும் செய்கிறோம். நம்ம ஏமாச்சின எறும்பு கூட அநீதி செஞ்சிடறோம். ஒரு ஆட்டை அடிச்சிடறோம், அதுவும் அநீதி தான். ஒரு மனுஷனை திட்டிடுறோம், அதுவும் அநீதி தான். அப்போ ஈமானுக்கு துல்மு வந்தால் ஈமான் துல்மு ஒன்றும் சேராதானே எப்படின்னு கேட்டாங்க. பெருமாள் சொன்னாங்க, இங்கே துல்முக்கு அர்த்தம் ஷிருக்கு, இன்ன ஷிருக்க அதுல்முன்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீ போய் இந்த ஆயத்துக்கு அர்த்தம் வைக்கிறேன்னு சொல்லி அப்போ நீ பாருங்கள், எவனாவது ஒரு சின்ன அநியாயம் ஒருத்தன் செஞ்சாலே அவன் மூமின் கிடையாது, அவன் நாசமாக போயிடுறான், காஃபிராக போயிடுறான் இப்படி அர்த்தம் வச்சா. குர்ஆனில் உன் இஷ்டத்துக்கு எந்த அர்த்தமும் வைக்கக்கூடாது. குர்ஆன் ஆயத்துக்கு குர்ஆன் ஆயத்தே விளக்கமாக இருக்கும். குர்ஆன் யுஃபஸ்ஸிரு பஅதுஹு பஅதா. புரிஞ்சுங்களா? குர்ஆன் ஆயத்தே விளக்கமாக இருக்கும். குர்ஆன் ஆயத்துக்கு ஹதீஸில் விளக்கம் வரும். அது இல்லைன்னா சஹாபாக்கள் விளக்கம் சொல்லியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா முஃபஸ்ஸிரீன் விளக்கம் சொல்லியிருப்பாங்க. குர்ஆனை அறிந்த அலிமஹுல்லதீன யஸ்தம்பிதூன மின்ஹு, அந்த குர்ஆனில் யார் இஸ்திம்பாத் செய்து அர்த்தங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து விளங்கி எடுக்கிறார்கள் அவர்களுடைய விளக்கங்களை அறிவார்கள். உமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ் வர் ராசிகூன ஃபில் இல்ம், இல்மிலே தேர்ச்சி பெற்றவர் ராசிகூன ஃபில் இல்ம். அப்போ முஸ்தம்பிதூன் ராசிகூன் பேர் சொல்கிறாங்க குர்ஆனில். குர்ஆனை ஆராய்ச்சிபவர்கள். குர்ஆனை ஆராயறதுக்கு என்ன வேணுங்க? குர்ஆனை நன்கு ஆராய்ச்சி செய்யறதுக்கு 27 கலைகள் கற்றுருக்கணும். நஹு தெரியணும், சர்ஃபு, லுகத்து, மந்திக்கு, மானி, இத்தனை கலைகளும் அந்த உசூல் ஹதீஸு, உசூல் தஃப்சீர், உசூல் ஃபிக்ஹு, உசூல் ஃபிக்ஹு தஃப்சீர், உசூல் தஃப்சீர், வரலாறு, தாரீக், இது மாதிரி 27 கலைகள் சொல்கிறாங்க. அத்தனையும் தெரிந்தவர் தான் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல முடியும். குர்ஆனுக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் யாரும் விளக்கம் சொல்ல முடியாது. அப்போ குர்ஆனுக்கு தாக்கு வாய்க்கு வந்த மாதிரி யார் விளக்கம் சொல்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் தயார் செய்து கொள்ளட்டும். என்ன பை ஆராய்ந்து சொல்லு, இல்லைன்னா உன்னை கேட்டு நீ வாய்க்கு வந்த மாதிரி சொல்லியிருப்பதுக்கு வழி கேட்டு வீணாக போயிருப்பான். இந்த பை அவர் மெட்ராஸ் போகணுன்னு கேட்குறாரு, எந்த பஸ்ஸுங்க போகணுன்னு கேட்குறாரு. தெரிஞ்சா என்ன சொல்லணும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு, அதில் ஏறுங்க, அந்த பஸ்ஸில் ஏறுங்க. அப்படி ஏற்றிவிட்டு அது கோயம்புத்தூர் போகுது, சந்தியில் நிற்கிறதுக்கு அவன் போய் இன்டர்வியூன்னு நினச்சி போவோம், கடைசி இன்டர்வியூ போக முடியாமல் போயிடும். இதுக்கே அந்த மாதிரி சொன்ன நீ, அதனால் தெரிஞ்சுன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லிடு. சரி. அப்போது மன் கால ஃபில் குர்ஆனி பிரஈஹி, குர்ஆனில் தான் வாய்க்கு வந்த மாதிரி எவன் அடிச்சு விட்டானோ
فَلْيَتَبَوَّأْ مَقْعَدَهُ مِنَ النَّارِ فِي رِوَايَةٍ مَنْ قَالَ فِي الْقُرْآنِ بِغَيْرِ عِلْمٍ குர்ஆன் விஷயத்திலே எந்த ஆலோசனையும் இல்லாமல் எந்த அறிவும் இல்லாமல் வாய்க்கு வந்த மாதிரி எவன் சொல்லுகிறானோ فَلْيَتَبَوَّأْ مَقْعَدَهُ مِنَ النَّارِ அவன் தன் தங்குமிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். ரவாஹு திர்மிதி. وعن جندب قال قال رسول الله صلى الله عليه وسلم من قال في القرآن برأيه பை குர்ஆன தன் மனோ இச்சைப்படி ஒருத்தன் விளக்கம் சொன்னான் ஃபஅஸாப அது சரியானதாகவே இருந்தாலும் சரிதான் ஃபகத் அக்தா அவன் தவறுதான் சொன்னான். பை ஒருத்தங்க சொன்னேன் தான் எப்படிங்க மெட்ராஸ் பஸ் போகணும் ஏதோ ஒரு போயிட்டு அந்த பஸ்ஸில் ஏறுப்போ இவங்க எந்த பஸ்ஸுன்னு தெரில இவருக்கும் தமிழ் படிக்க தெரியல இங்கிலீஷ் படிக்க தெரியல எந்த பஸ்ஸுன்னு படிக்கவே தெரில அதுக்கு இது நல்லா அழகாக புது பஸ்ஸாக இருக்குது மெட்ராஸ் தான் போய் அப்படி ஏற்றி விட்டார் அவர் நினைஞ்சுங்களா. வந்தார் வந்த உடனே அவர் உஸ்தாது கேட்டாங்க எந்த பஸ் ஏற்றினேன் தெரியலைங்க அழகான பஸ் ஒன்று இருந்துச்சு விளையாடுன்னு இருந்துச்சுங்களா அந்த மெட்ராஸ் தான் போங்க பார்க்க புதுசாக இருக்குது இப்போ மெட்ராஸ் தானே போகும் அப்படின்னு ஏற்றி விட்டாங்க அப்படின்னு டவுன் பஸ் மாதிரி இருந்தால் கூட டவுன் பஸ் கூட புதுசாக விட்ருக்கானுவான் தொழுகுது அவனுக்கு எதுக்கு கடைசியில் பார்த்தா அந்த பஸ் உண்மையிலே மெட்ராஸ் பஸ்ஸாகவே இருக்குன்னாலும் சரி தான் உனக்கு தெரியாமல் என்கிட்ட ஏற்றி விட்ட தெரியாமல் ஏற்றி விட்டாத அடி போட்டு விளக்கணும் கேட்கணும் போய் டைவர்ட்டர் கேட்கணும் கண்டக்டர் கேட்கணும் எங்கே போகுதுன்னு கேட்கணும் எதுவுமே விசாரணையும் இல்லை படிக்கவும் இல்லை படிப்பறிவும் இல்லை அது எங்கே போகுதுன்னு தெரியாமல் சும்மா ஒரு பஸ்ஸை ஏற்றி விட்டேன்னா அவன் போய் எங்கே சந்தியில் நிற்கிறதுக்கு அவன் கடைசியில் போய் அடி விழுவும் தப்பு தான் நீ செஞ்சது தப்பு தான் ஒருவேளையே அது சரியாகவே இருந்திருந்தாலும் சரியே நெசமாக மெட்ராஸ் பஸ் தான் அவர் ஏறி போயிட்டார் உண்மையில் தப்பிச்சிட்டாருனாலும் இருந்தால் உனக்கு விழுகுது அடி விடு சாத்திர வேண்டியதான் உன்னை போட்டு சாத்த வேண்டியதான். அப்போ எவன் குர்ஆனில் தன் வாய்க்கு வந்த மாதிரி அர்த்தம் சொல்லி ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் சரியே தப்பு தான் மீன் கைது இல்மு இல்லாமல் குர்ஆனை அறிவதற்குடைய இல்மு ஞானம் விளக்கம் முன்னோருடைய கருத்து என்ன எல்லாம் தெரிஞ்சு சொல்லணும் அப்போ தான் நீ முஃபஸிராக முடியும். ரவாஹு திர்மிதி அபூ தாவூத் முடிஞ்சுங்களா அது சரி. வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم المراء في القرآن كفر குர்ஆனிலே யார் வீண் ஆராய்ச்சி செய்கிற வீண் தர்க்கம் செய்கிறார்களோ அது குஃபுராக இருக்கும். ரவாஹு அஹ்மத் அபூ தாவூத். அல் மிராஉ ஃபில் குர்ஆனி குஃப்ருன் வீண் தர்க்கம் குர்ஆனில் இது என்ன ஆச்சு இந்த ஆயத்துக்கு முரணா தெரியுது இந்த ஆயத்துக்கு அந்த ஆயத்து தப்பாக தெரியுது என்று தன் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் குர்ஆனிலே யார் கூறுகிறார்களோ அது என்ன பை வக்கது குஃபுர் அது குஃபுராக இருக்கும். ரவாஹு அஹ்மத் அபூ தாவூத். வான் அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்போ குர்ஆன் உனக்கு விளக்க தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கோ தெரியாட்டி தெரிஞ்சு கொண்டு போய் கேளு ஏங்க இந்த ஆயத்து முரணா இருக்கேன் இந்த ஆயத்து இப்போ சரியோ இந்த ஆயத்து தப்போ இந்த ஆயத்து சரியில்லையோ என்றெல்லாம் குர்ஆனில் சொல்லக்கூடிய உரிமை உனக்கு இல்லை. குர்ஆனில் ஒரு லஃப்ஸு கூட முன்பின் கிடையாது. விளங்குந்தவை குர்ஆன் மற்றவர்களிடம் இறங்கியிருந்தால் லவஜது ஃபீ இஃப்திலாஃபன் கஸீரா குல் லவ் கான மின் இந்தி கைரில்லாஹி ஆயத்து பை இந்த குர்ஆன் அல்லாத மற்றவர்கள் மூலம் இறங்கி இருக்குமானால் லவஜது ஃபீ இஃப்திலாஃபன் கஸீரா வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீ இஃப்திலாஃபன் கஸீரா அதில் அதிகமான கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் குர்ஆன் அப்படிப்பட்டதல்ல ஒன்றுக்கொன்று முரணானதல்ல இது அல்லாட்டிருந்தது ஒரு ஆயத்துக்கு வலுப்படுத்துமே தவிர ஒரு ஆயத்துக்கு மாற்றமானதல்ல. உனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சால் நீ போய் கேட்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கிற மொழி நீயா இது சரியில்லை அப்படின்னு சரியில்லைன்னு இப்போ புதுசாக வஹாபிக்கு கிளப்பி விட்ருக்கானோ சில பேர் ஏன்னா குர்ஆன்லேயே லைஃப் இருக்குன்றாங்க ஹதீஸை சொல்லி பார்த்தானுங்க எல்லாம். இப்போ குர்ஆன்லேயே இந்த ஆயத்து ஆயத்தை இருக்க முடியாது சரியே கிடையாது இது தவறான ஆயத்து நான் இல்லை. ஒரு கோஷ்டி அந்த இந்த 19 கோஷ்டி ஒரு கோஷ்டி இருக்குல்ல அப்துல் ரஷாத் கரீஃபா கோஷ்டி அவங்க நாங்கள் குர்ஆனை ஆராய்ச்சி பண்ணோம் அது அந்த ஆயத்து அஃபஹசிப்தும் அன்னமா ரசூலை பற்றி வருதில்ல லகத் கான லக்கும் ஃபீ அஸீஸுன் லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் வஇன் தவல்லு ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ரப்புல் அர்ஷில் இந்த ஆயத்து குர்ஆன்லேயே கிடையாது இது எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுது அப்படின்ட்டானோ. ஏன்டா அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா நான் குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்தை 19 கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது இந்த ஆயத்து இந்த ஆயத்து 20 வந்துடுது இந்த ஆயத்து தூக்கிட்டா கரெக்டாக 19 வந்துடுது அப்படின்னு இந்த ஆயத்தை தூக்கிட்டானோ குர்ஆன்லேயே தூக்கிட்டானோ அந்த ஆயத்தை தான் இஷ்டத்துக்கு. வஹாபிங்க சில பேர் குர்ஆனில் இந்த ஆயத்து பின்னாடி ஜாயின் பண்ணப்பட்டுச்சுங்கிறானோ
இஷ்டத்துக்கு வார்த்தை. இந்த மாதிரி எவன் குரானில் தர்க்கம் செய்கிறானோ, ஹதீஸ் சொல்லி பார்த்தானோ, கடைசி குரானுக்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சான்னு சொல்லுவான்னு அந்த மாதிரி வந்துட்டானோ அயோக்கிய போயிடுவான். இவன் குரானுக்கு தஃப்சீர் எழுதியிருக்கிறான், வஹாபிங்க எழுதியிருக்காங்க குரானுடைய தஃப்சீர், குரானை தர்ஜுமாலாம். அதை படிக்கிறது ஹராம, படிக்கிறது குஃப்ர், ஜலாலத்து. ஆளாளுக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருக்காங்க. மெட்ராஸுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு ஷைத்தான் தஃப்சீரை பார்த்தேன், குரானுக்கு தஃப்சீர் எழுதியிருக்கிறான். அவன் வந்து நான் குரானுக்கு இன்றைய விஞ்ஞான அறிவியல் படி தஃப்சீர் எழுதியிருக்கேன். ஏன்னா குரான் வந்து எல்லாமே வந்து தன் பழமையான மூளையை வச்சுட்டு தஃப்சீர் செஞ்சுருக்கிறானுவ. அதனால் அவர்கள் வந்து குரானை முழுமையாக விளங்கலை. குரானுக்கு அந்தந்த காலத்து எப்படி அர்த்தம் வைக்கணும். நான் வந்து இன்றைய விஞ்ஞான மூலையில் நான் வந்து அர்த்தம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அர்த்தம் வைக்கிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில் தர்மீஹிம் பி ஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் வஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல் ஆயத்துக்கு அந்த யானைகள் மேலே வந்து குண்டு பிடிச்சேன்னு சொல்கிறான். இந்த பறவைகள் வந்து பார்த்தேன், அது சரியாக மறந்து போச்சு எனக்கு. இதுக்கு தான் இஷ்டத்துக்கு யானைகள் வந்து அந்த கல் பிடிச்சின்னு வருது இல்லை, கல்லுக்கரை தூக்கி போட்டன ரேர் நபாபில் பறவைகள் கல்லை பிடிச்ச யானை மேலே வந்து இல்லை, அதுக்கு என்னமோ அர்த்தம் வச்சுருந்தான். அந்த கல் பிடிச்சின்னு சொல்லாமல் இந்த யானைகள் மேலே குண்டு என்னவோ பிடிச்சி அந்த யானை வந்து வெடிச்சு எடுத்து போச்சா என்னவோ போட்டிருக்கான். அவன் இஷ்டத்துக்கு அர்த்தம் வைக்கிறான். எப்படி இஷ்டத்துக்கு மொத்த குரான் அப்படி தான் விஞ்ஞான முறைப்படி அர்த்தம் வைக்கிறான்னா, அந்த காலத்து முறைப்படி இல்லாமல் இவனுடைய விஞ்ஞான முறைப்படி. இவங்க அதாவது இந்த அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில் தர்மீஹிம் பி ஹிஜாரத்தின் இல்லை, அது வந்து இந்த பறவைகள் வந்து கல் போடலையாம். இந்த அபு முத்தலிப் இருந்த அப்துல் முத்தலிப் அவர் வந்து மலைகளில் ஒளிஞ்சிருந்து மலைகள்லேருந்து கல்லை உருட்டி விட்டாங்களாம். யார் மேலே? இந்த யானைகள் மேலே. இப்படி மலைகள்லேருந்து கற்கள் தூக்கி போட்டு யானை மேலே அடித்தாங்களாம். இன்னும் யானைலாம் உண்டடிச்சு ஓடிடுச்சான். அதுதான் எல்லாம் சொல்கிறான். இப்போ வந்து மேலேருந்து மலைகளுக்கு போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, அங்கேருந்து கல்லை உருட்டி விட்டாங்க. பறவைகள் வந்து இத்தினும் கல்லை போட்டு யானை எப்படி சாகும்? அந்த காலத்து அர்த்தம் வைக்காதீங்க, புதுசாக அர்த்தம் வைக்கிறேன் இப்படி வச்சுக்கோங்க. இப்படியும் முழு குரானுக்கு அவன் வாய்க்கு வந்த மாதிரிலாம் அர்த்தம் வச்சு ஒரு புக்கு போட்டிருக்கான். முழு குரான் தெரிஞ்சு வந்துருக்கான் திருட்டு பையன். இப்போ அது அச்சில் இருக்குது, கண்ணால் பார்த்தேன் அந்த புக் எடுத்து. அது ஒரு கோஷ்டி. அப்புறம் இந்த ரஷாத் ஹலீஃபா கோஷ்டி அவன் தஜ்மொழிட்டு இருக்கிறான். இந்த பிஜே கோஷ்டி அவன் தஜ்மொழிட்டு இருக்கான். ஆக இன்றைக்கி இன்னும் பார்த்தீங்கன்னா குரானுக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் ஆளாளுக்கு தர்ஜுமா, ஆளாளுக்கு தஃப்சீர். அப்போ இவர்கள்லாம் காஃபிர்கள்ன்ட்டாங்க. ஏன் காஃபிர்னு சொன்னாங்க? இவனால் பெரும் கோஷ்டிகள் வழிகட்டு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. அல் மிராவு ஃபில் குர்ஆனி குஃப்ருன், குர்ஆனிலே தன் இஷ்டத்துக்கு முரண்பாடு செய்வது, சர்ச்சை செய்வது குஃப்ராக இருக்கும். ரவா அஹ்மது அபூதாவுத். வன் அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு நபியன் ஜத்திஹி கால சமிஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌமன் யததாரஊன ஃபில் குர்ஆனி, ஒரு கூட்டத்தார் குர்ஆன் விஷயத்திலே வீண் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். இவர் அவருக்கு மறுப்பு, இவர் மறுப்பு சொல்லுவது, ஒருவருக்கு வீண் மறுப்புகள் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஃபகால சொன்னார்கள், இன்னமா ஹலக்க மன்கான கபலக்கும் பிஹாதா, இதற்கு உங்களுக்கு முன் உண்டான சமுதாயத்தின் அழிந்து போனதுக்கு காரணம் இதுதான். குர்ஆன் எடுத்து வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு விளக்கம் சொல்கிறது, ஆளாளுக்கு இந்த ஆயத்தால் கிடையாது, அந்த இதில் கிடையாது. அதனால 7-8 பைபிள் இருக்குது, 7-8 தௌராத் இருக்குது, தௌராத்து 7-8 இருக்குது. அவர் சொன்னது இவர் சொன்னதுன்னு எல்லாம் எழுதி வச்சுருக்கானோ. இதுக்கு முரணா அது, அதுக்கு முரணா அது. லரபு கிதாப் அல்லாஹி பாலஹு பி பாலின், அல்லாஹுடைய வேதத்தை அதில் ஒரு பகுதியை கொண்டு ஒரு பகுதியை அவர்கள் மறுப்பு சொன்னார்கள், மோதினார்கள். இந்த ஆயத்து முரணா இருக்குது அப்படின்னு. இன்னமா நசல கிதாபுல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹுடைய வேதம் இறங்கியதெல்லாம் யுசத்திகு பாலுஹு பாலன், அதில் ஒரு கருத்து இன்னொரு கருத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது, ஒன்றை ஒன்று பொய்யாக்காது. ஃபலா துகதிபு பாலஹு பி பாலின், எனவே குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கொண்டு இன்னொரு வசனத்தை நீங்கள் பொய்யாக்க வேண்டாம். வமா அலிம்தும் மின்ஹு ஃபகூலு, இதிலிருந்தும் எது உங்களுக்கு தெரிந்ததோ அது சொல்லுங்கள். வமா ஜஹில்தும், எது நீங்கள் தெரியவில்லையோ ஃபக்கிலூஹு இலா ஆலிமி,
அதை அறிந்தவரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். வர்ராசிகூன ஃபில் இல்மி இடத்தை ஒப்படைத்து விடுங்கள். ரவாஹு அஹ்மத் வ இப்னு மாஜா. وعن ابن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انزل القرآن على 7 أحرف. குர்ஆன் 7 ஹர்ஃபுகளில் இறங்கியது, 7 முறைகளில் இறங்கியது. 7 முறை என்ன பை? 7 கிராத் உதாரணங்கள் இன்னைக்கு கருத்து உதாரணங்கள பை. மஜ்ரீஹா, மஜ்ரேஹா, மஜ்ராஹா அப்படின்னு இருக்குல்ல. அதே மாதிரி வல்லுஹான்னு ஒருத்தம், வல்லுஹே, வல்லைலி இதா சஜா, ஃபி புயூத்தின், ஷோபாரம் தலாலே ஃபி பியூத்தின், ஹப்ஸில் ஃபி புயூத்தின் ஓதுவாங்க, ஷோபால ஃபி பியூத்தின் ஓதுறாங்களே. இத ஷம்ஷு குவிரத், குயிரத், குவிரத், வ இதன் நுஜூமுன் கதரத், வ இதல் ஜிபாலு சுயிரத், சுயிரத், சுவிரத், மாற்றி மாற்றி ஓதுறாங்கல்ல. அந்த கிராத்தான் வருதுல்ல, 7 சபா கிராத். அது ஏன் அந்த 7 கிராத்னா என்ன அர்த்தம்? 7 எல்லாமே அரபி பாஷையில் 7 வகையாக புழங்கப்பட்டது. ஒரு பாஷையில் உள்ளவங்களுக்கு அடுத்த பாஷை வாயில் வராது. அதனால 7 பாஷையிலையும் ஓதுறான்ட்டான். அரபிகள் அரபு நாடு பறந்து விரிந்த நாடு. தமிழ்நாட்டில் இத்தனும் நாடு, அதிலே மெட்ராஸ் பாஷைக்காரனுக்கு மதுரை பாஷை வாயில் வராது, மதுரை பாஷைக்காரனுக்கு கோயம்புத்தூர் பாஷை வாயில் வராது, இவங்க பாஷை கன்னியாகுமரி வாயில் வராது. இவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்குல்ல. 80ங்கிறான் ஒருத்தன், 80ன்னு சொல்ல மாட்டான். அன்னைக்கு ஒருத்தர் அந்த பீருவோ இருக்கா, பீருவோனா என்னங்க அப்படின்னு, பீருவோ சாமான் வைப்பாங்களா, பீருவோ, அது பீரோங்க, பீருவோ தான். அது போய் பீரோன்னு சொல்லுவாங்களா, அது போய் யாரோ பீரோன்னு சொல்லுவாங்களா, அது பீருவோ தான் அப்படிங்குது அம்மா, அப்படிங்க அந்த அம்மா. அப்படி அந்த வாயில் அதுதான் அதுக்கு வாய் வர மாட்டேங்குது. எல்லோரும் வாங்கல்வோ அப்படின்னு, அகல்வோ வந்தா அகல்வலா அப்படின்னு. என்னது அகழ்வு ஆராய்ச்சி பண்ணாங்களா யாரும் இல்லைங்க. அகழ்வு வந்தா அகல்வலா அப்படி, அவர்கள் வந்தார்களா, இதுதான் அழகான தமிழ். அதை விட்டு அகல்வோ வந்தா அகல்வலா அப்படிங்கிறது இன்னும் ஒன்றும் விளங்கலைங்க. ஒரு ஊரில் பண்ண அவங்க வந்தாங்களா, ஒரு ஊர் அவங்க வந்தாங்களா, வந்தாங்களா, ஒரு ஊரில் பண்ண அந்த அவங்க ஆனால் மாறிடுச்சு. அவர் ஒரு பாஷை, யார் ஒரு பாஷை. அவர்கள் அவங்க நாய், அவங்க நாய், கடைசியா வந்தாங்களா, இருக்காங்களா அப்படி இப்படி. அவங்களுக்கு அந்த பாஷை வராது, இவங்களுக்கு இந்த பாஷை வராது. தமிழ்லேயே இப்படி பாஷை இருக்கும்போது, இத்தனை பாஷை இருக்கும்போது, மெட்ராஸ் பாஷை பேர் அது யாருக்கு வாயிலும் நுழையாது. இஸ்துக்குன்னு போயிட்டான், இஸ்துன்னு போயிட்டான், என்ன இஸ்துன்னு போயிட்டான் அப்படின்னு அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்த மாதிரிலாம் கஷ்டமாலாம் அவன் வாயில் வேறு மாதிரி வரும். இந்த மாதிரி வருது. நமக்கு இங்கே 7 பாஷை இருக்குது, இங்கே 70 பாஷை இருக்குது இத்தனூன்னு ஊரில். அப்போ பறந்து விரிந்த அரபு 70 நாடு அரபு நாடுகள் இருக்குது. அரபு நாடுகளே 70 நாடுங்க இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய நாடு, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கிலீஷே பாருங்கள், பிரிட்டன் இங்கிலீஷ் வேறு, அமெரிக்கன் இங்கிலீஷ். நீங்கள் கம்ப்யூட்டரில் இங்கிலீஷ் செட்டப் பண்ணும்போது பார்த்துருக்கலாம். இங்கிலீஷ்னு போட்டு இங்கிலீஷ் பிரிட்டன், இங்கிலீஷ் ஃப்ரான்ஸ், இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டிருப்பான். எந்த நாட்டு இங்கிலீஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு. அதேமாதிரி அரபியன்னு போட்டு சவுதி அரேபியா, லெபனான், ஈரான், ஈராக், எந்த அரபி உங்களுக்கு இது, எந்த அரபி வேணும்னு கேட்குறான் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு பாஷையிலையும் பலது இருக்குல்ல, விளங்குதா? கம்ப்யூட்டரில் ஃபோனை செட்டப் பண்ணும்போது கேட்கும் பை இங்கிலீஷ்னு போட்டோடனே ப்ராக்கெட்டில் கேட்கும் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்டஸ், யூஎஸ் இங்கிலீஷா, பிரிட்டன் இங்கிலீஷா, ஸ்பெயின் இங்கிலீஷா, ஸ்பானிஷ் இங்கிலீஷா, இங்கிலாந்து இங்கிலீஷ், ஒன்றா கேட்கும் வரிசையா எந்த இங்கிலீஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஒவ்வொரு இங்கிலீஷும் வித்தியாசம் இருக்குது. ஒரே ஊரில் லண்டன் இங்கிலீஷ் எடுத்து ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது பாஷையை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த வார்த்தைகளே அந்த மாதிரி வார்த்தைகளும் வித்தியாசம் இருக்குது, எழுத்து முறைகள் வித்தியாசம் இருக்கும்போது அதே மாதிரி அரபியிலும் 7 வித்தியாசம் இருக்குது. 7ல் எது உங்களுக்கு எளிமையும் அப்படி ஓதிக்கலான்ட்டாங்க சொல்லதாலும் ஆரம்பத்தில். அதான் 7 கிராத்து வந்திருக்குது. சில பேர் சில பேர் இமாலா செஞ்சு தான் ஓதுவாங்க. ஒல்லு ஹா வராது, ஒல்லு ஹே தான் வரும். ஒன்றும் இல்லை, வார்த்தை விளக்கம் அர்த்தம் எல்லாம் ஒன்று தான். நினச்சிங்களா? இப்போ டிஓ டாக்டர் ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். டிஓசி டாக்டர், டிஓஆர் டிஆரா? நீ எப்படி சொல்லுவ? எப்படி படிப்பத? டாக்டர் அப்படின்னு படிப்பேன். இதே இங்கிலீஷ் இளைஞர்கள் எப்படி படிப்பாங்க? இதை டாக்டர். நீ லாரின்னு சொல்ல, ஒரு லோரின்னு வருவார். இலங்கைக்காரங்க அதை லாரின்னு சொல்ல மாட்டாங்க, லோரி. டாக்டர் டாக்டர் அப்படின்னா
டாக்டர் இருக்காரா அப்படின்னு. டாக்டரா என்ன நாங்கள் டாக்டரு, நீ டாக்டர்னு சொல்ல அவர் டாக்டர்னு அவர் சொல்லுவார் இலங்கைக்காரன். அவள் இலங்கைக்காரங்க ஒன்று சொல்லுவாங்க, அதை நீ மாறி சொல்ல. அவங்களுக்கு என்னடா இப்படி சொல்கிறார், இதை போய் இப்படி அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. புரிஞ்சுங்களா? பை LORRY லாரி, ஓ வந்தால் லோ தானே வரணும், அதான் சட்டம். அவங்க சொல்ல சரி சொல்ல போனோம், லோரி தான், நீ லாரின்ற நீ. அது SOன்னு என்ன? SO SON அப்படி சன் வச்சு. SO வந்து சோனா ஏனெனில் அப்படி சோன்னு சொல்கிறோம்ல, SO சோ. இப்போ SON சோன், இவர் என் சோனுங்க அப்படின்னா சோனா சோன் கிடையாது, சன் தான். SON SU சு, SUN சுன் தானே வரணும். SUN சன்னு தான். ஏது SON சன்னு தான், SUN சன்னு தான். SON பட மகன் அர்த்தம், SUN பட சூரியன் அர்த்தம். SUN சன்னு தான், SON சன்னு தான். இது என்னங்க இது? ஆஞ்சா விளக்கம் விளங்கலையே, விளக்கண பாஷையாக இருக்குது அப்படின்னு ஆஞ்சா. ஆனால் அரபியில் அப்படி கிடையாது. அரபியில் ஒரே உச்சரிப்பை வந்து வேறு வேறு பாஷையாக சொல்லுவாங்க. அது மாதிரி இமாலான்னு சொல்லுவாங்க, ஒல்லு ஹேன் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஒல்லு ஹேன் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இது இப்படி சொல்லக்கூடியவருக்கு இப்படி பழகியவருக்கு அப்படி சொல்வது கஷ்டமாக இருக்கும், அப்படி சொல்லக்கூடியவருக்கு இப்படி பழக்கம் பண்ணல. 7 பாஷையாகவும் சொல்லிக்கிங்க, எது ஈஸியாக சொல்லிக்கிங்க அப்படின்ட்டான். அதனால தான் இன்றைக்கி ஷபா கராத்னு சொல்கிறாங்கல்ல, ஷபா காரிகள், ஷபா கராத் ஓதக்கூடியவர்கள்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் 7 ஹர்ஃபுகள் இறங்கியது. சில பேர் 7 லோகத்தில் இறங்குச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது பனு தமீம்களுடைய லோகத்து, குறைஷிகளுடைய லோகத்து, அது மாதிரி ஹிஜாஸ் மாநிலத்து குறை, இப்படி 7 லோகத்தில் இருந்துச்சு, 7 முறையில் இறங்குச்சு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அழிஞ்சுங்களா? சிலர் சொல்கிறாங்க 7 குரான் ஆகிறது 7 கருத்தில் 7 தலைப்புகள் இறங்குச்சு. ஒன்று தாரீக் வரலாறு, அஹ்காம் சட்டத்திட்டங்கள், தௌஹீத் மார்க்கத்துடைய அல்லாஹ் பற்றிய செய்திகள், அப்புறம் ஆகிரத்தை பற்றி உள்ள செய்திகள், அப்புறம் துனியாவுடைய இபாதாத்துகளை பற்றி உள்ள செய்திகள், மாமலாத் கொடுக்கல் வாங்கலை பற்றி செய்தி. குரான் இருக்கு இல்லையா, எப்படி கடன் கொடுக்குறது வாங்குறது, அப்புறம் நிக்கா முஆஷரத், இந்த மாதிரி 7 சப்ஜெக்ட் அதை 7ஆக சொல்லப்பட்டிருக்குது. சப்ஜெக்டின் மூலமாக 7ஆக குரான் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்படி 6 ஆளுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் விளக்கம் சொல்கிறாங்க. ஷபா ஹருஃபின் என்றால் என்ன என்பது தஃப்சீரில் இருக்க எடுத்து பார்த்துங்க. லிகுல்லி ஆயத்தின் மின்ஹா, குரானுடைய ஒவ்வொரு வசனங்களுக்கும் லஹருன் வெளிரங்க பொருளும் இருக்கிறது, பத்னுன் மறைமுக பொருளும் அந்தரங்க பொருளும் இருக்கிறது. வெளிரங்கத்தோட அர்த்தம் இருக்கும், உள்ளுக்குள்ளே அல்லாஹு ஆலம் எத்தனையோ அர்த்தம் இருக்கும். ஒரு அர்த்தமா உள்ளுக்குள்ளே 100 அர்த்தம் இருக்கும். ஒரு ஆயத்துக்கு விளக்கம் நீ சொல்லினாலும் முடிக்க முடியாது. லவ்கான் பஹரு மிதாதல் லி கலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹரு கபில அன் தன்ஃபது கலிமாத் ரப்பி. அல்லாவுடைய ஒரு வசனத்துக்கு விளக்கம் எழுதுனா கூட கடல் வத்தி பேரும் எழுதி முடிக்க முடியாது. அவ்வளோ லஹா மஆனின் கமௌஜில் பஹர் புரிதால் சொல்கிறாங்க. அதற்கு வந்து கடல் அலையை போல எத்தனையோ விளக்கங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். குரானுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒரு ஆயத்துக்கு ஒரே ஒரு விளக்கம் தான், வேறு விளக்கம் கிடையாது அப்படின்னு சொன்னால் ஒரு தஃப்சீர் தான், வேறு தஃப்சீரே கிடையாது. இப்னு அப்பாஸ் தஃப்சீர் இருக்குங்க, தஃப்சீர் முடிஞ்சு போச்சுன்னா வேன் தஃப்சீர் தபரி, தஃப்சீர் இப்னு கசீர், தஃப்சீர் ராசி, தஃப்சீர் கபீர், குர்துபி, பைதாவி, 150க்கு மேற்பட்ட அரபி தஃப்சீர் இருக்குது. ஆயிரக்கணக்கான வேறு பாஷைகள் தஃப்சீர் இருக்குது. இதெல்லாம் என்ன? குர்ஆனுடைய வசனங்களுக்கு முடிவே இல்லை, விளக்கங்களுக்கு முடிவே இல்லை, வந்துக்கிட்டே இருக்கும். அது இப்போ ஒவ்வொரு ஆயத்துக்கும் வெளிரங்க அர்த்தம், வெளிரங்க உலமாக்கள் சொல்லக்கூடியது. பத்துனுன் உள்ரங்க மறைமுக அர்த்தங்கிறது உலமாய பாத்தின்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய பாத்தினான பொருள் ரெண்டுமே குர்ஆனுக்கு இருக்குது. வலிகுல்லி ஹத்தின் முத்தலன், ஒவ்வொரு எல்லையும் அது அறியப்படும் இடமும் இருக்கிறது. அப்போ லாஹிர அர்த்தம் அறிவதற்கும் அறியப்படும் இடம் இருக்கிறது. அப்போ குர்ஆனுடைய வெளிரங்க அர்த்தம் அறிய வேண்டுமென்றால் என்ன படிக்கணும்? நீ முஸ்லிம் தஃப்சீர், ஹதீஸு, தாரீக் இதெல்லாம் படிக்கணும். குர்ஆனுடைய அந்தரங்க அர்த்தம் அறியணும்னா அதுக்கு நீ கஷ்ஃபு வேணும், கல்பை வந்து தூய்மைப்படுத்தணும், முராகபா முஷாஹதா செய்யணும். அதுக்கொண்டு அல்லாஹ் அந்தரங்க அர்த்தங்களை தெரியப்படுத்துவான். லிகுல்லி ஹத்தின் மினல் மானாவிலிருந்தும் ஒவ்வொரு எல்லையை அறிவதற்கும் முத்தலஉன் அறியப்படும் இடம் இருக்கிறது. அதற்கென்று சில தகுதிகள் இருக்கிறது. அதை அறிந்தால்தான் அந்த கருத்தை அறிய முடியும். லாஹிர் ஹத்துல் லாஹிருக்கு ஒரு எல்லை இருக்கிறது, ஹத்துல் பாத்தினுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதற்கு அறியப்படும் இடம் இருக்கிறது. அதை நீ அறிந்தால்தான் அவற்றை அறிய முடியும். ரவாஹு ஃபி ஷரஹி சுன்னா.
وعن عبد الله بن عمرو رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم العلم ثلاثة. இல்மு என்று சொன்னாலே, அறிவு என்று சொன்னாலே, ஞானம் என்று சொன்னாலே மூணு தான். ஒன்று ஆயத்துன் முஹக்கமத்துன், அல்லாஹ்வால் உறுதிப்படுத்தப்பட்ட முஹக்கமான ஆயத்துகள். அப்போ குர்ஆன் ஆயத்து முஹக்கமும் இருக்குது, முத்தஷாபி இருக்குது. முத்தஷாபியை பற்றி சர்ச்சை செய்ய தேவையில்லை. அது என்ன அல்லாஹ் நாடுறானோ அது அல்லாஹ்க்கு தான் தெரியும், விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். முஹக்கமான ஆராய்ச்சி நாம் செய்வதற்கு தகுதியான, அதை பற்றி விளக்கங்கள் நீ கூறுவதற்கு தகுதியுள்ள ஆயாத்துகள், அதுதான் இல்மு. அது தெரிஞ்சுக்கோ, அதன்படி ஆராய்ச்சி செய்ய, அதன்படி வாழ். அடுத்தது சுன்னத்துன் காயிமத்துன், சஹீஹான, அதாவது முஸ்தகீமத்தும் மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானிடமிருந்து தெல்ல தெளிவாக தெரிந்த ஹாதீஸுகள். இதுதான் இல்மு. மூணாவது ஃபரீலத்துன் ஆதிலத்துன், இந்த குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட சரியான கியாஸ், குர்ஆன் எடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள், குர்ஆன் ஃபிக்ஹ் சட்டத்தில் குர்ஆனிலிருந்து இஸ்திம்பாத் செய்து எடுக்கப்பட்ட ஃபிக்ஹுடைய ஞானங்கள். இது மூணு தான் உண்மையிலே ஞானம். ஒமாக்கான சிவாதாலிக்க, இது அல்லாத மற்ற எல்லாமே ஃபஹுவ ஃபதுலுன், அது வீணானவை. ஃபதுல்னா என்ன அர்த்தம்? ஃபுலூல்னு அர்த்தம். அவை மேல்மிச்சமானவை, அவை தேவையில்லாதவை, வீணா போனதுன்னு அர்த்தம். ரவா அபூதாது அபுனு மாஜா. அப்போ எனக்கு இல்மை தேடுங்கள், இல்மை தேடுங்கள்னு ஆயத்து ஹதீஸை ஓதி, எனவே தான் பள்ளிக்கூடத்தில் படிக்க சொல்லணும், அல்லாஹ் படிக்க சொல்லியிருக்கான் அப்படின்றாங்க. வல்லதீன ஊத்துள்ள இல்ம தரஜாத், இல்மு கொடுக்கப்பட்டவர்களுக்கு அந்தஸ்து இருக்கிறது ஆயத்தை ஓதி. ஆகவே ஒவ்வொருவரும் நம் பிள்ளைகளை பிஎஸ்சி படிக்க வேண்டும், பிகாம் படிக்க வைக்க வேண்டும். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமின் மீது இல்மு தேடு ஃபரலாக இருக்கும்னு சொல்லி, ஆகவே நம்முடைய பெண் பிள்ளைகளை கொண்டு போய் எம்பிபிஎஸ் படிக்க வைக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா அதில் ஃபரதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்முன்னாவே இது தானே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ் தான் இல்மு. ஏன் இது உன் குர்ஆன் துனியாவிலையும் தேவை, கபர்லையும் தேவை, ஆகிரத்துலையும் தேவை. உன் வாழ்க்கையை சரிப்படுத்தக்கூடிய, நெறிப்படுத்தக்கூடிய, முறைப்படுத்தக்கூடிய, உன் ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய இல்மு. இதல்லாத மற்றதெல்லாம் ஃபதுல்னு அர்த்தம் என்ன? இதை தவிர மற்ற எல்லா இல்முகளுடைய நோக்கமும் கமானா, கானா கமானா, சாப்பிட்றது தான். சாப்பாடு, இந்த சாப்பாடு தான் அசல் நோக்கம். இட்லி, தோசை, வீடு, வாச, காசு, பணம், நகை, நட்டு. இதை தவிர துனியா ஆகிரத்துக்கு நோக்கம் ஏதாவது இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். பிஎஸ்சி வந்து ஆகிரத்து இல்லை, ஆகிரா. நாம் அந்த முஸ்லீம்களுடைய வாழ்க்கையே ஆகிரத்தான பை, முஸ்லீம்களுடைய வாழ்க்கையே ஆகிரத்து தான். இப்போ முஸ்லீம் துனியாவில் முன்னேற தேவையில்லைங்களா? எல்லாம் படித்து பெரிய ஆளாக வந்து சம்பாரித்து பெரிய பெரிய டாக்டர்களாக வந்து பெரிய பெரிய இன்ஜினியராக வந்து உலகையே கட்டிக்காக்கக்கூடிய பேர் அதிகாரிகளாக பெரிய பெரிய வர தேவையில்லையா? நீ ஆகிறதுக்காக வாழு. இந்த ஒட்டு மொத்தத்தையும் அல்லாஹ் அவன் வேலைக்காரன் ஆக்கி வச்சிருவான். அல்லாஹ் தானே. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய, அந்த வேலையை நீ செய்யற, இந்த வேலை தான் செய்யணும். மாடு வண்டியில் இருக்குது, யானை பெரிய பெரிய காட்டில் போய் தூக்கிட்டு வருது, குதிரை ஃபாஸ்ட்டாக ஓடுது, அதாவது வேலையை செஞ்சிட்ருக்கா இல்லையா? ஆடு கறி கொடுக்குது, கோழி கறி கொடுக்குது, அதாவது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் அதிகாரியாக எல்லாம் ஒன்றே ஆக்கிட்டான். இதை வச்சு நீ வேலை வாங்கிக்கிற. அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த துனியாவுக்காண்டு எவன் வேலை செய்யட்டும், விட்டுரு. நீ ஆகிரத்து மக்சதாக்கி அல்லாஹை அறிவதும் அல்லாஹை பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் ஏலாய் கலிமத்தில்லாக்குன்னு வாழ்க்கையை நீ ஆக்கிக்கிட்டா, இது எல்லாரும் உன் வேலையை செய்வானு. எல்லாத்தையும் எல்லாம் உனக்காக தான் படிச்சிருக்கான். எல்லாரும் உன் வேலையை செய்யக்கூட ஆக்கிடுவான். நீ என்ன பண்ணிட்ட? உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை விட்டுட்டு நீ கீழே இறங்கி வேலை செய்கிற. என்ன செய்யறது? உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட்டு நீ கீழே வேலை விட்டுறால, போ, கேடு கட்டு போ. இது தேவைதானே? யார் சொன்ன தேவையில்லைன்னு யார் சொன்னா? செஞ்சு தொலை. ஒரு பெரிய கோடீஸ்வரன் பெரிய பங்களா கட்டினான், பெரிய பங்களா நிர்மாணம் வச்சான். 20-30 வேலைக்காரங்களை போட்டிருக்கான். ஒவ்வொரு வேலைக்காரங்களுக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்குறான். ஒருத்தர் பங்களா சுத்தம் பண்ணுற வேலை, ஒருத்தர் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டுரை வேலை செஞ்சுருக்காரு, கொட்டனா வேலை செஞ்சுருக்காரு, ஒரு தோட்டத்தை அழகுபடுத்தக்கூடிய செஞ்சுருக்காரு, தோட்டம் வச்சுருக்காரு, அதில் அது தண்ணி ஊற்றுறாரு ஒருத்தர், தோட்டத்துக்கு பூ பறிக்கிறார் ஒருத்தர், பூ கட்டுறாரு ஒருத்தர், பூ மாலை கட்டுறாரு ஒருத்தர். பெரிய பங்களா. ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சு சுண்ணம் பட்டு அப்படி தெருவெலாம் வந்து மோப் போட்டிருக்காரு ஒருத்தர், கீழே தரைக்கி ஒருத்தர் செவுத்து தொடச்சி கண்ணாடி தொடச்சிட்டு இருக்கிறாரு.
20-30 பேர் வேலைக்காரங்க போட்டிருக்கான், ஆண்கள் பெண்கள் எல்லாம். ஒரு கல்யாணம் முடித்தான், அவன் பஞ்சாட்டியை பொண்டாட்டி கல்யாணம் முடித்தான். அவளை தன்னுடைய மனவரையில் வந்து நீ கூட எங்கூடே எரி அப்படின்னு கல்யாணம் முடித்தான். நீ என்னை பார்த்துக்கிட்டு என்னை பார்த்துட்டு இருக்கிற. சமையலுக்கு 10 ஆள் வச்சுருக்கான், காய்கறி வெட்டி கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. புருஷன் வெளியே போனால் வர்றதுக்குள்ளார தன்னை அலங்காரம் செய்து நல்ல ட்ரெஸ் உடுத்தி குளித்து ட்ரெஸ்ஸை மாற்றி புது சேலை கட்டி தலைக்கு பூ வச்சு தோட்டத்துலேருந்து பூ பறித்து கொண்டு கொடுக்குறது, கட்டுறதுக்கு வேறு ஆள் இருக்குது, கட்டி கொடுக்குறாங்க, அதில் பூ வச்சு புருஷனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கணும். அவன் அங்கேருந்து வந்தோன்னே இப்போ பழைய பீத்த நைட்டி ஒன்று போட்டுக்கிட்டு சமையல் கூடத்தில் காய்கறி வெட்டிகிட்டு இருக்கிறான். எதுக்குங்க இவங்க கட்டி இவங்களாம் வெட்டுறாங்களே, நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுவாங்க. தோட்டத்தில் வேலை செஞ்சுட்ருக்குறா, மேலே பூரா சேர் அப்பிக்கிட்டு அவன் சீச்சிங்கிறான். அவன் ஏன்னா தோட்டத்தில் கஷ்டப்பட்டு தனியாக வேலை செய்கிறான், அவங்க ஹெல்ப் பண்ண வேணாமா அப்படிங்க. அடப்பாவி, இதுக்கெல்லாம் ஆள் தான் இருக்குது, போட்டு வச்சுருக்கேனே. இது இல்லைன்னா நான் உன்னைய வந்து கல்யாணம் முடித்தேன். நான் உன்னைய கல்யாணம் முடிச்சது நீ வந்து நான் எனக்கு உதவியாக இருக்கணும், நீ என்னையை பார்க்கணும் உன்னைய பார்க்கணும், தான் முடித்தது. அதுமாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மளே படித்த நோக்கம் என்னங்க? மூமின்களுடைய வாழ்வின் நோக்கமே துனியா கிடையாது, இது வாழ்க்கையே கிடையாதுன்னாங்க. எது வாழ்க்கையே கிடையாதோ அதுக்கு போய் வாழணுங்கிற, எது அல்லாஹ் தஆலா வாழ்வே இல்லைன்ட்டானோ, இது ஒரு துனியா வாழ்க்கையே இல்லை, இதுக்கு போய் நீ சேகரிக்கணுங்கிற. இந்த துனியாவுக்காண்டி எவன் சேகரிக்கணும் அவனோட முட்டாள் எவனும் கிடையாது. வலல் ஆஹிரத்து லஹியல் ஹைவான் குர்ஆன் சொல்லுது, ஆஹிரத்து தான் வாழ்க்கை. இன்னம துனியா லஅவும் வ லஹிபும் லஅவும் இன்னம துனியா லஹவும் வ லஇபும் வ ஜீனத்தும் வ தஃபாகுரும் வ தகாசுரும் ஃபில் அம்வால். இது வீண் வேலை, வெட்டி வேலை, விளையாட்டு, ஆட்டம் பாட்டம், கூத்து கும்மாளம், ஒன்றும் கிடையாது துனியா. சொர்க்கா சொல்லா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, ஆஹிரத்துடைய வாழ்க்கை தவிர வாழ்க்கையே கிடையாது. இந்த துனியா ஹுதாமு துனியா, குப்பை வாழ்க்கைன்ட்டாங்க. உன் வாழ்வின் நோக்கமே இது இல்லைன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா. வலஹு யஜ்மஉ மல்லா அக்ல லஹு, அத்துனியா தாரு மல்லா தார லஹு. ஆஹிரத்தில் எவனுக்கு வீடு இல்லையோ அவனுக்கு தான் துனியா வீடு. வலஹு யஜ்மஉ மல்லா அக்ல லஹு, துனியாவுக்காக ஒன்று சேர்ப்பான் மூலகட்ட வேண்டாம். இது பெருசாக நினச்சி இது கண் சிமிட்டும் நேரத்தில் காணா போகக்கூடிய துனியா. டக்குன்னு கண் திறந்து பார்த்தா கால மூத்தா போயிருப்பான். ஆகிரத்து வந்து நிற்கும். வயசுலாம் இல்லை, 30 வயசு டாக்டர் படின்னு படித்து MBBS படித்து MD படித்து 39 வயசில் 40 வயசில் 29 வயசில் MD ஆகிருப்பான், செத்து போயிருப்பான். இத்தனை வருஷம் வாழ்க்கை வேஸ்ட் தானே. இந்த போய் 3 வயசில் கொண்டு போய் LKG சேர்த்து LKG UKG படித்து அப்புறம் +2 வரைக்கும் படித்து காலேஜ் படித்து அப்புறம் MBBS படித்து MSc படித்து MD படித்து எல்லாம் படித்து 28-29 வயசு ஆச்சு. மொத்தம் 30 வயசில் அவன் வாழ்க்கைக்கு முதல் 3 வருஷத்தை விட்டுரு, 27 வருஷம் அப்புறம் FRCHன்னு படிக்கிறான். 27 வருஷம் இதுக்கு படிச்சிருக்கான், டாக்டருக்கு படிச்சிருக்கான். 30 வயசு செத்து போயிட்டான். இப்போ என்ன சொல்கிறாங்க? திடீர்னு அடிபட்டு செத்து போயிட்டான், டெங்கு வந்து செத்து போயிட்டான், கொரோனா வந்து செத்து போயிட்டான். இவன் வாழ்க்கையை முழுசும் வேஸ்ட்டான்னு சொல்ல முடியும். அவனை மொத்த வாழ்க்கையை வேஸ்ட்டு பண்ணி இதே 30 வருஷம் அல்லாஹ்வுடைய இல்மை தேடிட்டு இருந்தான்னு வச்சுக்கோவேன், குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் வச்சுக்கோங்க, 30 வருஷம் வாழ்க்கையுமே புனிதமான வாழ்க்கை, அவுலியாவாயிருவாங்க. 27 வருஷத்தை இல்மு குர்ஆன் ஹதீஸை தேடுறதுக்காக வேண்டி, தஃப்சீர் ஹதீஸ் தேடுறதுக்காக வேண்டி ஹாஃபிதா இருக்கான்னு சொல்ல வச்சான். ஒருத்தர் கூட சொல்லலைங்க அவன். ஆனாலும் குர்ஆன் ஹாஃபிஸாக ஒருத்தரோடு ஒரு ரக தொழு வைக்கல, 30 வயசில் மூத்தா போயிட்டார். நேராக சொர்க்கம் தான் அவர். அப்போ ஆகிரத்தில் இல்முடைய அருமை தெரியல இந்த மக்களுக்கு. கை சேதம் வளைஞ்சவை. துனியா வாழ்க்கை நினச்சா அதுக்கு தான் போராடுவான், அதுக்காக வாதிடுவான், அதுக்காக போராடுவான், என்னை பைத்தியக்காரன்னு சொல்லுவான். ஏன் இப்படி லூஸாக இருக்கா ராஜா? துனியாவில் வந்து எதுவுமே படிக்க வேணாங்கிறாரா? படிக்க வேணாம், யார் சொன்னால் படிக்க வேணாண்டு? நானே படிக்க வச்சுருக்கேன் சில பேரை. வளைஞ்சவை இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி வந்துருக்கான். இதை தவிர வேறு வாழ்க்கையே கிடையாதுன்னு. கை சேதம். அப்போ துனியாவுக்காக சேகரிக்கிறவன், துனியாவுக்காக வாழ்கிறவனா அக்கல் இல்லாத மூலகட்ட மனுஷன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவா அபூ தாவூத் வ இப்னு மாஜா. வஅன் அவுஃப் பின் மாலிக்குல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யகுஸ்ஸு இல்லா அமீருன். லா யகுஸ்ஸு, கஸ்ஸ அப்படின்னா கதை சொன்னான்,
அதாவது வாழ்வு செஞ்சான், உபதேசம் செய்தான் அப்படின்னு அர்த்தம் தெரியல. மக்களுக்கு பயான் செய்கிறதுக்கு சொல்கிறது. யாரும் பயான் செய்யக்கூடாது இல்லா அமீர் ஊர் தலைவரை தவிர, தலைமைத்துவம் உடையவர், மஅமூருன் அல்லது தலைவரால் ஏவப்பட்ட ஒருவர், முஹ்தாலுன் அல்லது பெருமைக்காரன், இவர்கள் 3 பேரை தவிர வேறு யாரும் வாது செய்வதில்லை. அதாவது ஒரு மக்களுக்கு நசீஹத் செய்யணும், பயான் செய்யணும், உபதேசம் செய்யணும். யார் செய்யணும்? தலைவர் செய்யணும். பெரும்பாலும் செஞ்சாங்க. அதுக்கு அபூபக்கர் நாயகம் பயான் குத்துபா ஓதுவாங்க, உமர் நாயகம் குத்துபா நசீஹத் செய்வாங்க, பயான் செய்வாங்க தான். அந்த மாதிரி யார் ரியாசத்தை அப்போ தான் மக்கள் கேட்பாங்க. ஆளாளுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் எவனா இருந்துச்சு அவன் கற்றுவான், இவன் வந்து கற்றுவான், இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தாலும் பேசுவானுவான். ஒரே அடித்தடி. இவர் கட்சி அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுவான். இவன் வந்து டாமா மாக்கானுவான், உடனே அவன் காக்கா மூக்கான் அவனு வைப்பான். இவன் பீக்கா மூக்கான் அவனை ஆரம்பிச்சிடுவான். போடா நான் கத்துறேன், நீ குறுக்கால் கத்துற, போடா நாலு நான் வேறு கட்சிடா போடா. அத்தாவுக்கும் அவனும் அடிச்சுக்கிறானுவோம். அத்தாவும் அவனும். அத்தா பேசியதும் குறுக்கால பையன் பேசுகிறேன், நான் பேசுகிறேன், நீ குறுக்கால பேசுகிறேன், நான் வேறு கட்சி ஆரம்பிச்சிடுறேன் போடா. நேற்றுக்கு ஒன்றா நினைக்கிறீங்க அப்பனும் அவனும் அடிச்சுக்கிறாங்க. வேற பேர் அவன் பாமக, அவன் பிமிகா, பிமுக. அதெல்லாம் அவன் ஒரு காக்கா முக்கா, இவன் பிமுக அப்படின்னு, அவன் பாமக இவன் பிமுக அப்படின்னு வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பிச்சிங்களா? எனது பீப்புள் டெமோக்ராட்டிங்க, நீங்கள் ஏன் தப்பாக இருந்துக்கிறீங்க? நாங்கள் அந்த அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடறானோ. அதனால் வந்து நல்ல நசீஹத் செஞ்சாலும் அதுவும் மக்களுக்கு அமீர் தான் சொல்லணும். அதில் அமீரால் ஏவப்பட்டவர். இப்போ அவருக்கு எதுவும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணால் அவர் வந்து அமீர் குறுக்க வருவார். அல்ல, இது 2 பேர் தான் உரிமையாளர்கள். இது 2 பேர் அல்லாத வேறு எவன் பயான் செஞ்சாலும் அவன் பெருமைக்காரனாக இருக்கணும், தன்னை மக்கள் பாராட்டணும், செய்யக்கூடியதாக இருக்கணும். முஹ்தால்னா முத்தகப்பீர், பெருமைக்காரன். தாலிபுர் ரியாசா, மக்கள்கிட்ட பதவி தேடுபவன் அர்த்தம். ரவாஹு தாரமி ரவா அபூதாவூத் வரவா தாரமி அன் அம்ர் இப்னு ஷுஐப் அன் அபீஹி அன் ஜத்திஹி ஃபீ ரிவாயத்திஹி முராயின் அல்லது ரியாவுக்காக செய்யக்கூடியவன், முஹ்தாலின் என்று ரிவாயத்தில் வருது. முஹ்தால்னாலும் அதே அர்த்தம் தான். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من أفتى بغير علم, யார் இல்ம் இல்லாமல் ஃபத்வா கொடுக்குறார்களோ, அதை பற்றி ஞானம் இல்லாமல் இவரா மார்க்கத்தை சொல்ல போகிறேன்னு போகிறாரோ, கான இஸ்முஹு அலாமன் அஃப்தாஹு, அவருடைய பாவமாகிறது அலாமன் அஃப்தாஹு, யார் ஃபத்வா கொடுத்தானோ அவனுக்கு சேரும். ஒமன் அஷாரா அலாஹி ஜி, அப்போ அவன் கேட்டு ஒருத்தர் குட்டிச்சவராக பண்ணான், ஒரு ஃபத்வா கொடுத்தான், அதை கேட்டு ஒருத்தர் வீணாக பண்ணுறான்னு சொன்னால், ஃபத்வா கொடுத்தானே அவனுக்கு தான் அந்த பாவம் போய் சேரும். ஒமன் அஷாரா அலா அஹீஹி பி அம்ரின் யஅலமு அன்னர் ருஷ்த ஃபி கைரிஹி ஃபகத் ஹானஹு, ஒரு மனிதன் தன் சகோதர முஸ்லிமுக்கு மஷவரா செய்கிறான், ஆலோசனை தருகிறான், அவன் அறிந்திருக்கிறான் உண்மையில் நேரானது வேற ஒன்றில் இருக்கிறது என்று தெரிந்து வேறுனே மாற்றி சொன்னா ஃபகத் ஹானஹு, அவனை ஏமாற்றி விட்டான், மோசடி செய்து விட்டான். போய் மஷவரா போய் அவர் கேட்குற தெரியுது, இப்போ இர்ஷாத் மஷவரா கேட்குறாரு, யார்கிட்ட போய் மஷவரா விட்டேன், எப்பா நம்ம ஹசனுக்கு தங்கச்சி ஒன்று இருக்கு, அந்த தங்கச்சி நான் கட்டிக்கலான்னு இருக்கேன், நல்ல பிள்ளை தானே அது, அவங்க கட்டிக்கலாமா அப்படின்னு இர்ஷாத் கேட்குறாரு. யார்கிட்ட போய் முஷவரா விட்டேன். அப்போ தான் முஷரஃப் தெரியுது, ஆஹா நல்ல பிள்ளைச்சு, நாம் கட்டிக்கலாமே அந்த பிள்ளைய அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு இர்ஷாதுட்ட ஹசன் தங்கச்சியவா, அது அசிங்கமாக இருக்கும், அதெல்லாம் மூக்கு வந்து குடம் மிளகா மாதிரி இருக்கும், அதுக்கு இத்த பெருசு, அதை போய் கட்டிக்கிறீங்க இல்லை அப்படியா? ஆமாம், சின்ன வயசில் பார்த்துருக்கேன், நல்லாவே இல்லை. ஐயா நான் கூட தப்பு அனுப்பிச்சு விட்டு ஓடுறா, அவர் ஓட்டார், உடனே இவரு போய் பொண்ணுக்கிட்ட கட்டிக்கிட்டார் அவர். இது எவ்வளோ, அப்போ என்ன நோக்கம் என்ன, இவர் கட்டிக்கணும் ஒரு ஆக வேண்டியோ, அதனால் வேணும்னே அவருக்கு மாற்றி சொல்கிறேன். மஷவராவை ஆலோசனை நம்பி வந்து கேட்டவருக்கு, ஏதோ நம்ம கூட வாங்க மனுஷன் நல்லது சொல்லுவாருன்னு வந்து கேட்டால் வேணும். இந்த கடை இதில் நான் கடை வைக்கலான்னு இருக்கேன், கூல்ட்ரிங்க்ஸ் கடை. ஆமாம், வெயில் காலத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சு சூப்பராக ஓட, நமக்குள்ள இந்த ஐடியா வரலையே, அவனுக்கு வந்துருக்குது அப்படின்னு சொல்லி. கூல்ட்ரிங்க்ஸ் கடை இந்த ஏரியாவில் எவனும் வாங்க மாட்டேன், இங்கே எல்லாமே டீ கடை தான், கூல்ட்ரிங்க்ஸ் எவனும் திங்க மாட்டான், நீ அந்தான போய் வை அப்படின்ட்டு அவனை அந்தான அமுச்சு விட்டுட்டு இவரையும் கடை வச்சிடுறது அடுத்த நாள். இதெல்லாம் துரோகம் இல்லையா? இதெல்லாம் உன்ட்ட வந்து ஒருத்தன் ஆலோசனை கேட்டான்னா வேணும்னே மாற்றி சொல்கிறது.
அப்போ இது எது நன்மை என்று தெரிந்து வேற ஒன்று வகையில் நன்மை இருக்க அவருக்கு பொய்யாக நீ வந்து மஷூரா கொடுப்பதாகிறது, அவனை ஏமாற்றி விட்டாய், துரோகம் செய்கிறாய். ரவாஹு அபூ தாவூத். வன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு قال இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் உகுலூதாத், பெருமானார் உகுலூதாத்தை விட்டும் தடுத்தார்கள். ரவாஹு அபூ தாவூத். உகுலூதாத்னா என்ன அர்த்தம்? பிறரை மடக்குவதற்கு, அவரை வேணும் தப்பில் ஆழ்த்துவதற்காக வேண்டி கேள்வி கேட்குது. சாலிம் சகலும் சில பேர் கேள்வி கேட்பாங்க, அவனுக்கு தேவையான கேட்டால் பரவாயில்ல, மார்க்க சட்டம் அது ஒன்று கேள்வி கேட்கணும். ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஜின்ன கல்யாணம் முடிச்சிட்டான், அப்போ என்ன செய்யறது? நீ கல்யாணம் முடிச்சியா? நேற்று கல்யாணம் முடிச்சு வந்து இது மாதிரி பிரச்சனை சொல்லி முடிக்கும் முடித்தான் அப்படின்னு செய்யறது. ஒன் தடவை தான் உட்காந்து விடிவான், ஒன்று நைட்டு பூரா பிடிச்சி விளாத்துவோம் போட. இது வேணும்னே ஆலிம்ஷா விடைக்கிற மாதிரியோ அதுக்கு ஆதாரம் சொல்லுங்க பார்ப்போம். அவர் விடைக்கிற இவர் சில யார்ட்டா மசாலா கேட்டு தெரிஞ்சிருப்பார் ஒன்று, அதை வந்து இவர்கிட்ட கிண்டுறதுக்காக வேண்டி, பிறரை தவறில் ஆழ்த்துவதற்காக வேண்டி விடுதலை போடுற மாதிரி போடுறது ஆலிம்ஷாக்கிட்ட வந்து. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி பிறரை ஆலிம்களை விடைப்பதற்காக, அவங்கள மடக்குவதற்காக, தப்பா சொல்லிட்டியா அப்படின்னு அவங்கள வந்து கேலி செய்வதற்காக இவ்வாறு சொல்றதுக்கு பேர் உலூத்தாத். கலத்துனா தவறு, உலூத்துன்னு தவறில் ஆழ்த்துவது. வேணும்னே அவன் தப்பாக பதில் சொல்லணுங்கிற நோக்கத்திலே கிண்ட அவன்கிட்ட வந்து சிக்கலாக கேட்குறது வேணும்னே. இவங்களுக்கு தேவையானது இல்லை. நான் வந்து யார் என்கிட்ட மசாலா கேட்டாங்கன்னா, ஒன்று உன் சம்மந்தப்பட்ட மசாலா மட்டும் என்கிட்ட கேளு. இல்லை நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகம் கேட்டார், அவரே வந்து கேட்க சொல்கிறேன். உனக்கு சொன்ன அவர்கிட்ட நீ சொல்லி அவர் உனக்கு சொல்லி அவர் என்கிட்ட கேட்கணும் அவசியம் தான் இருக்குது. ஓகே, சொல்கிறதே இல்லை மசாலாக்கள். ஃபத்வா கேட்பானுங்க வந்து, உனக்கு தேவையானு கேட்டுக்கோ. ஒருத்தன் இந்த மாதிரி கல்யாணம் முடித்தான், அவனுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் முடித்து தலாக்கு வாங்கினா சந்தேகமாக இருக்குது. உனக்கு அந்த மாதிரி சந்தேகம் இருக்கா உன் முன்னாடி மேலே? நீ வந்து கேளு. இல்லாதன்ற கேட்குற வேலை வச்சுக்காது. கொஞ்சம் விடுறதில்ல. பரோச்சாரி அடிக்கடி நிறைய ஃபத்வா கொடுப்போம், சம்பந்தம் இல்லாத வந்து கேட்டால் கொடுக்குறதே கிடையாது. ஒரு ஆலிம்ஷா வந்து ஒரு கோவிலில் போய் ஒரு பூஜையில் போய் கலந்துருக்கிறாருன்னு எங்கள் செய்தி வந்திருக்குது. அந்த ஆலிம்ஷா பின்னாடி தொழலாமா அப்படின்னு ஃபத்வா கொடுங்க, நீங்கள் ஃபத்வாக்கு எவ்வளோ காசு வேணால் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு என்கிட்ட. நான் சொன்னேன், அப்படி கோவிலுக்கு போனது பூஜையில் கலந்துக்கிட்டாருன்னு நீ கண்ணில் பார்த்தியா? நீ இல்லை கேள்விப்பட்டதான் அப்படின்னு. இப்போ கேள்விப்பட்டது இப்போ வந்து கேட்குறேன், இது என்ன உனக்கு என்ன நோக்கம் அப்படின்னு. இல்லை நீங்கள் ஃபத்வா உங்கள்கிட்ட மார்க்க சட்டத்தை கேட்டால் உண்டு இல்லைன்னு சொல்லுங்கள். மார்க்க சட்டங்கள் சொல்ல தான் நீங்கள் ஒரு சட்டம் கேட்குறேன், அந்த சட்டம் வந்து இருக்குது இல்லை, இது கூடும் இது கூடாது, இது ஹராமு இது ஹலால் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்குரிய காசை நீ வாங்கி இழிச்சா வாங்கி நினச்சியா? நீ கிறுக்கன்னு நினச்சா? நீ போடா வேலையை பார்த்துட்டு அருமை மாடு திட்டி அமுச்சு விட்டாச்சு, போடா வேலையை பார்த்துட்டு. அவர் ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட்டு மசாலா கேட்டால் மசாலா சொல்லுங்கள் அவர்கிட்ட அப்படின்னு. உனக்கு தேவை நீ கேள்றா, நீ ஊரை குழப்பறதுக்காக கேட்குற, நீ ஊரை ரெண்டாக்கிறதுக்காக கேட்குறான். கேட்டு போய் பத்து வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஆலிம்ஷா வந்து இந்த ஆலிம்ஷா மனசை விட்டு நீ பள்ளியா சொல்லி நீக்குங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஏதோ ஒரு ஆலிம்ஷா மனசை வச்சுக்கிட்டான். யாரோ அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். இந்த மாதிரி வாய்க்கு வந்து ஃபத்வா கொடுக்கக்கூடாது. ஒரு ஆலிம்ஷா வந்து தான் ஷேഖ அல்லாஹ் என்று சொல்லுகிறார், இது கூடுமா கூடாதா அப்படின்னு ஃபத்வா கேட்குறாங்க ஒரு மனசால பாக்கியா சாலியத்தில். அவங்க என்ன செஞ்சுருக்காங்க உடனே, அப்படிலாம் யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை, அல்லது எந்த ஆலிம்ஷா சொன்னார், எப்போ சொன்னார், எந்த வாசகத்தில் சொன்னார், அதை எங்களுக்கு தெரியப்படுத்தவும். அது உனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அல்லது ஆலிம்ஷா நேரில் என்று வர சொல்லவும், உண்மையில் சொன்னாரா நான் கேட்டுக்கிறோம். அப்படி சொல்லாமல் ஃபத்வா மட்டும் கொடுத்தா என்று கேட்டதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன்னா அதுக்கு பேர் ஆலிம்ஷா கிடையாது, முஃப்தி கிடையாது. அதுக்கு பேர் என்று கேட்டால் பதில் சொல்கிறேன், உண்டு இல்லைன்னு மார்க்கத்தை எட்டி வைக்கிறேன். இதுக்கு பேர் மார்க் ஃபித்னா, இது ஃபசாத். இது உடனே அப்படி சொல்லுவது குஃபுராக இருக்கும். தன் குருவை ஷேഖ என்று சொன்னால் அது குஃபுராக இருக்கும். தன் ஷேഖ வந்து அல்லான்னு சொன்னார் ஒருத்தர், அது குஃபுர். அப்படி சொல்பவன் காஃபிர்னு எழுதி கொடுத்தாங்க. அதை படிச்சுட்டு அதை வாங்கிட்டு வந்து ஃபதாட்டு பார்த்தியா இந்த அஜர்த் வந்து காஃபிராக போயிட்டான், அவரை குத்திவிட்டான், மொத்தம் செத்து போயிட்டோம், கொலை பண்ணிட்டான் அவரை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி செய்தி சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபத்வாலாம் கொடுக்கவே கூடாது. ஃபத்வா என்றால் யாருக்கு சம்மந்தப்பட்டதோ அவர் மட்டும் தெரிந்து கொள்ளட்டும். உனக்கு என்ன சம்மந்தமோ அந்த கேள்வி ஊருக்கே தீ கேட்கணும் அவசியம் இல்லை.
அவன் இப்படி இந்த மாதிரி என்ன பார்த்துவா கொடுக்கவே கூடாது. அதான் சொல்கிறாங்க, ஊழுத்தாத் பிறரை தவறில் ஆழ்த்துவது போன்று வேண்டுமென்றே பிறரை மாற்றி விடுறதுக்காக வேண்டியோ அடுத்தவங்க ஒழுங்காக சொல்கிறாங்கன்னு டெஸ்ட்டு பண்ணுற மாதிரியோ இதை விட்டும் பெருமான தடுத்தார்கள். ரவா அபூ தாவூத். வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅல்லமுல் ஃபராயித வல் குர்ஆன். ஃபராயில்னா இல்முல் ஃபராயில்னா வாரிசுரிமை சட்டங்கள், அதை கற்றுக்கொள்ளுங்களா. ஒரு காலம் வரும் 2 பேருக்கு மத்தியில் எப்படி பாகத்தை பிரிச்சுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அங்கே சரியான விடை சொல்வதற்குள்ள ஆளே துனியாவில் இருக்காது. பாக பிரிவினை சட்டங்கள் கணக்கும் தெரியணும், மார்க்க சட்டமும் தெரியணும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேது. ஆலிம் சாவை வந்துடுறாங்க 7 வருஷத்தில். எல்லா ஆலிம்களுக்கும் மார்க்கத்தில் பாக பிரிவினை சட்டம் தெரியாது. படிக்கிறாங்க, மசாலா இல்முல் மீராஸ் ஓதி கொடுக்குறாங்க, சிராஜி ஓதி கொடுக்குறாங்க. ஆனால் முழுமையாக கணக்கு போகிறதுக்கு ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை. அதனால் அதை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஃபராயிலுக்கு இது ஒரு அர்த்தம் வைக்கிறாங்க. இன்னொரு அர்த்தம் ஃபராயில்னு அர்த்தம் என்ன, மார்க்கத்துடைய ஏவல் விலக்கல்களை ஃபர்லு வாஜிப் இருக்குல்ல, அதை பற்றிய சட்டங்கள். ஏவல் விலக்கலுடைய சட்டங்கள் ஃபர்லு வாஜிப் எது அதை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குர்ஆன் இன்னும் குர்ஆனையும் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லிமுன் நாச மக்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்கள். இன்னி மக்பூதுன் நான் கைப்பற்றப்படக்கூடியவனாக இருக்கிறேன், இல்லாட்ட நானும் போயிடுவேன். அதனால் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ ஈஸியாக இப்போ நான் ஹயாத்தாக இருக்கிறேன், எவ்வளோ வேணுமோ என்கிட்ட கற்றுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்கள். ரவாஹு திர்மிதி. வஅன் அபீ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு قال குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பெருமானிடத்தில் அமர்ந்திருந்தோம். ஃபஷஹஸ பிபஸரிஹி இலஸ்ஸமா வானத்தின் பக்கம் தங்கள் பார்வையை தூக்கி பார்த்தாள். பெருமாள் பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லவ்ஹுல் மஹ்ஃபூல பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மறைஞ்சிருந்துச்சு. சும்மா கால பின்பு சொன்னால் ஹாதா அவானுன் இது ஒரு காலம் நெருங்கி விட்டது. அவான்னா நேரம், காலம். யுஹ்தலசு ஃபீஹில் இல்மு மினன் நாஸ் மக்களிடமிருந்து இல்மு பறிக்கப்படும் காலம் நெருங்கி விட்டது. வஹியுடைய இல்மு எந்த காலம் அது, என்ன காலம்? பெருமானாருடைய இறுதி காலம் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்பா மக்கள்கிட்ட இல்மு பறிக்கப்படக்கூடிய காலம் வந்து விட்டது. வஹி அப்போ வஹி முடிஞ்சுன்னா திரும்ப வஹி ஆரம்பிக்க போகிறதில்லை. ஒரு நபியோட வஹி போயிட்டு திரும்ப அடுத்த நபி வர வரைக்கும் அடுத்த நபி திரும்ப வஹி வரும். பெருமானுக்கு பின்னாடி திரும்ப வஹியே வராது, வர முடிஞ்சு போச்சு. யுஹ்தலசு ஃபீஹில் இல்மு மக்களிடமிருந்தும் பறிக்கப்படக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. ஹத்தா எந்த அளவுக்குன்னா லா யக்திரு மின்ஹு அலா ஷை அதிலிருந்தும் ஒரு சிறு இல்மு கூட அவர் சக்தி பெற மாட்டார்கள். அந்த அளவுக்கு வஹி துண்டிக்கப்பட்டுரும். அந்த காலம் நெருங்கி விட்டது. என்ன எவ்வளோ தெரியுமோ தெரிஞ்சுங்க. ரவாஹு திர்மிதி. وأن أبي هريرة رضي الله عنه قال في رواية وأن أبي هريرة عند رواية يوشك أن يضرب الناس أكباد الإبل யூஷிக்கு ஐ எதிரிபன் நாசு அக்குபாத லிபில் மக்கள் ஒட்டகத்துடைய கபிதுனா ஈரலை அடிப்பதற்கு நெருங்கி விட்டார்கள். அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஒருத்தன் ஒட்டகத்தை வேகமாக ஓட்டணும் அப்படிங்கிறதுக்கு லரப கபிதகு ஒட்டகத்துடைய ஈரலை அடித்து விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரபுடைய இஸ்லா. குதிரை ஏறி உட்காந்துக்குவோம் வச்சுங்களேன், குதிரை ஃபாஸ்ட்டாக ஓடனவங்க அந்த காலால் தட்டுவாங்க. குதிரை உட்காந்துருக்க இடத்துல காலை டம்னு குதிரை தட்டுவாங்க. ஒட்டகத்தில் ஃபாஸ்ட்டாக ஓடனா காலால் ஒட்டகத்தை தட்டுவாங்க. அது எங்கே படும்? ஒட்டகத்தில் ஈரல் தான் கீழே இருக்கும், குடல் பின்னாடி இருக்கும், முன்னாடி வந்து எஞ்சி ஈரல் இருக்கும், அங்கே கால் மோதும். அப்போ ஒட்டகத்தில் ஈரலை தட்டினான் அப்படின்னா ஒட்டகத்தை பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டினான் அப்படின்னு அர்த்தம். அப்போ யூஷக்கு மக்கள் நெருங்கி விட்டார்கள். யூஷக்கு எல்தரிபன் நாசு அக்குபாத லிபில் ஒட்டகத்துடைய ஈரலை தட்டுவதற்குன்னு வேகமாக ஒட்டகத்தை ஓட்டி வருவார்கள். அப்படி ஓட்டி வந்து மக்களுக்கு எதிர்பூர்ண இல்மை தேடியவர்களாக இல்முக்கு தேடணும் மக்கள் உலகமெல்லாம் பயணம் செய்வார்கள் அர்த்தம். வேகமாக பயணம் செய்வார்கள். ஃபலா எஜிதூன அஹதன் அவர்கள் யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அலமு மின் ஆலிமின் மதீனதி மதினாவுடைய ஆலிமை விட பெரிய ஆலிமை உலகில் எங்கும் தேடி பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த மாதிரி ஒரு காலம் வரும். பெரிய ஆலிம் மதினாவில் இருப்பார். ரவாஹு திர்மிதி.
ஃபி ஜாமி கால இப்னு உயைனா, இதுக்கு இந்த ஹதீஸுக்கு ஷரஹ் செய்யும்போது இப்னு உயைனா அவர்கள் கூறினார்கள், இன்னமும் மாலிக் இப்னு அனஸ் அவர்கள், அது வந்து மாலிக் இப்னு அனஸ் அவர்களை குறிக்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் அவங்க தான் மாபெரும் அறிஞராக இருந்தார்கள். மிஸ்லுஹு அன் அப்துல் ரஸாக், இதே கருத்து அப்துல் ரஸாக் அவர்களும் ரிவாய் செய்திருக்கிறார். அந்த பெருமான குறிப்பிட்ட அந்த ஆலிம் யாருங்க? மாலிக் இப்னு அனஸ். யார்? மொத்தா இமாம் மாலிக் எழுதுனாங்கல்ல, மாலிக் மதுஹபுடைய இமாம் மாலிக், அவங்க தான். அவங்க அந்த காலத்தில், அவங்க வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு ஈடு இணையாக உலகத்தில் எங்கேயுமே பெரிய ஆலிம்கள் கிடையாது என்று கூறுகிறார்கள். காலை இஸ்ஹாக் இப்னு மூசா என்ற மகான் அவர்கள் சொல்கிறார், அவங்க ஒரு ஆராய்ச்சியார் சொல்கிறாங்க, சமீத்து இப்னு உயைனா அன்னஹு கால ஹுவல் உம்ரியு அஸ்ஸாஹிது, இவர் பேர் உம்ரி அஸ்ஸாஹித் என்பவராக இருக்கிறார். அவர் தான் மதீனாவில் மிகப்பெரிய ஆலிமாக இருந்தார். இஸ்மு அவருடைய பேராகிறது அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா. இந்த ரிவாயத்தில், வேறு ரிவாயத்தில் அப்துல்லா இப்னு அப்துல் அசீஸ்னு வருது. இவங்க யார்? உமர் நாயகத்துடைய கொல்லு பேரன், உமர் நாயகத்துடைய பேரனுக்கு பேரன் அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லா வருது ரிவாயத்தில். அப்துல்லா இப்னு அப்துல் அசீஸ் ஒரு மாபெரும் அறிஞராக இருந்தார், அவரை குறிக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் இருக்கார், அவங்க இல்லை. இவங்க உமரியுனா உமர் நாயகத்துடைய வம்சத்தில் உண்டானவர்னு அர்த்தம். ஜாஹிதான உம்ரி அவர் யாருங்க? அவர் பேர் அப்துல் அசீஸ் பின் அப்துல், இவர் தான் அப்படின்னு ஒவ்வொரு மகானும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் யாரை பெருமானம் குறித்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை கியாமத்து குர்பில் வரக்கூடிய ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், கியாமத்து குர்பில் இஸ்லாம் ஒன்றுவிடும், மதீனாவில் போய் சேர்ந்து விடும் சொன்னாங்களே, அப்போ ஒரு பெரிய அறிஞர் வரலாம், அவரை குறித்தாலும் குறிக்கலாம். அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இவரை தான் பெருமாள் குறிச்சிருப்பாங்க அப்படின்னு. இப்போ உதாரணம், இப்போ மதீனாவில் மிகப்பெரிய அறிஞர் ஒருத்தர் இருக்காரு வச்சுங்களேன். நான் சொல்கிறேன், இப்போ இருக்காரு ஒரு மிகப்பெரிய அறிஞர் அப்துல் ரஹ்மான் பேர், அவர் உதாரணம் சொல்கிறேன், போய் மதீனாலே பெரிய அறிஞர் அவர் தான் பெருமாள் குறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க தெரிஞ்சவங்க சொல்கிறாங்களே வழியே பெருமாளை யாரை குறித்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆச்சுங்களா? ஆக மதீனாவில் தான் மிகப்பெரிய ஆலிம் இருப்பார் என்று ஒரு காலம் வரும். சரி, முடிஞ்சுங்களா? வஅன்ஹு ஃபீமா அலமு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தும் அறிவித்த ரிவாயத்துகள் இப்படியும் வந்திருக்கிறது. ஃபீமா அலமுன்னா ரசூலுல்லாஹ் இருந்தால் அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சஹாபி ராவி சொல்கிறார். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் அவங்க ஹத்தஸனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா சொன்னார்கள்னு சொல்லலை. ஆனால் இது மேக்சிமம் பெருமானிடமிருந்தான் சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன். என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யபஅஸு லிஹாதிஹில் உம்மதி, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உம்மத்திலே அனுப்புவான், அலா ரஅஸி குல்லி மிஅத்தின் ஸனத்தின், ஒவ்வொரு 100 வருடத்துடைய துவக்கத்திலேயும், மை யுஜத்திது லஹா தீனஹா, இந்த மார்க்கத்தை இவர்களுக்கு புதிதாக ஆக்கக்கூடிய, மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு மனிதரை அனுப்புவான். முஜத்திதுன்னு சொல்கிறது அவங்க பேர். ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் ஒருத்தன் வருவாங்க. ஆரம்ப நூற்றாண்டுகளில் இந்த மாதிரி புதுப்பிக்கக்கூடியவர்கள் இமாம் மாலிக் இருந்தாங்க, பண்ணி புகாரி இமாம் இருந்தாங்க, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் ஹவுசுல் முஹீதீன் ஆண்டகை மார்க்கத்தை புதுப்பித்தால் முஹியத்தீன் ஹயாத்தாக்குனாங்க. 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி 2வது 1000 ஆரம்பித்த காலத்தில் இஸ்லாம் ரொம்ப இந்தியாவில் மங்கி போயிருந்துச்சு. அப்போ ஒரு மகான் வந்தாங்க, முஜத்தித் அல்ஃபசானி என்று அவர்களுக்கு பேர். அல்ஃபசானா 2வது 1000வது ஆண்டு, முஜத்தித்னா புதுப்பிப்பவர்கள். அவங்க பேர் முஜித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த நூற்றாண்டில் என்ன கேட்டால் முஜத்தித் யார்? முஜத்தித்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒருத்தர் அர்த்தம் கிடையாது. இந்தியாவுக்கு ஒருத்தர் இருப்பார், அமெரிக்காவுக்கு ஒருத்தர் இருப்பார், ஐரோப்பாவுக்கு ஒருத்தர் இருப்பார், அப்படி இருக்கலாம். இந்த நூற்றாண்டிலே தீனை ஹயாத்தாக்கியவர்கள் என்ன கேட்டால் தென்னாட்டில் தமிழ்நாடு, கேரளா, இல்லை எஜமா நூரி நாயகம் அவர்கள் ஒட்டுமொத்த தீனை ஹயாத்தாக்கினார். லட்சக்கணக்கான மக்களை உருவாக்கினாங்க. அவர்களை உருவாக்கிய ஹுலஃபாக்கள் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு முஜத்தித் இருக்கிறாங்க. அது யார்? தென்னாட்டு முஜத்தித் ஷேக் ஃபைசி நாயகம். அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்களை உருவாக்குனாங்க. அலைஞ்சிங்களா? அதே மாதிரி பாக்கியாத்து உருவாக்குனாங்களே, யார்? ஆலா ஹசரத் அப்துல் வஹாப் ஹசரத். அவங்க அங்கே வாழ்ந்த காலத்தில் அவங்க முஜத்திதாக இருந்தாங்க. முஜத்தினா தீனை ஹயாத்தாக்கக்கூடியவராக இருந்தாங்க. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஊருக்கு ஒரு முஜத்தித் இருப்பார். ஊரே நாசமாக போயிருந்துச்சுங்க. அவர் மக்களுக்கு மார்க்கம் சொல்லி எல்லா பிள்ளைகளும் ஓதக்கூடிய ஆக்கி ஓது கற்றுக் கொடுத்து
இந்த மார்க்கத்தை உருவாக்கிட்டார். அந்த ஊருக்கு ஒரு முஜத்தீத் இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு ஒரு மஸ்ஜித் இருக்கலாம், ஒரு மாநிலத்துக்கு ஒரு மஸ்ஜித் இருக்கலாம், ஒரு ஊருக்கு ஒரு மஸ்ஜித், ஒட்டுமொத்த உலகத்துக்கு மஸ்ஜித்னு இருக்கா அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஹசன் போய் இந்த கூத்தம்பாட்டில் யாருமே 500 குடும்பம் இருக்குது, ஒருத்தரும் குர்ஆன் ஓத தெரியல. இப்போ அவர் போய் எல்லோரும் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து எல்லாரையும் உருவாக்கிட்டார். அவர் இந்த கூத்தம்பாளத்துக்கு முஜ்தீத், அவர் அமெரிக்காவுக்கு முஜ்தீத் கிடையாது, டெக்சாஸுக்கு முஜ்தீத், அவர் நியூயார்க்கு முஜ்தீத், அவர் அப்படி கிடையாது. அவர் கூத்தம்பாளத்துக்கு அவர் முஜ்தீத். இப்போ ஒவ்வொரு நூற்றாண்டு ஒரு 100 வருஷம் போய் மக்கள்கிட்ட மார்க்கம்லாம் மங்கி போயிருக்கிற நேரத்தில் அதை புதுப்பிக்கக்கூடிய ஒருத்தர் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைப்பான். அவர் வந்து மக்களுக்கு மார்க்கத்தை புதுப்பிப்பார். புரிஞ்சுங்களா? அது மாதிரி எல்லா நாடுகள்லையும் எல்லாமே இருந்தாங்க. மால்கம் எக்ஸ் அமெரிக்காவில் லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார். அவர் அமெரிக்காவோட முஜ்தீத்னு சொல்லிக்க வேண்டியது. மால்கம் எக்ஸ் மனஞ்சுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க? அவர் பாருங்க, அடுத்து படிங்க அவருடைய வாழ்க்கையை. அவர் வந்து அமெரிக்காவுக்கு முஜ்தீத் அவர், அப்படி சொல்லலாம். அல்லாஹ் தஆலா உருவாக்குவான், புதுப்பிக்கக்கூடிய ஒருவரை. வான் இப்ராஹிம் இப்னு அப்துர் ரஹ்மான் உதுரி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்மிலு ஹாதல் இல்ம, இந்த இல்மை சுமந்து செல்லுவார்கள் என்னிடமிருந்தும், மின் குல்லி ஹலஃபின், ஒவ்வொரு பின் வரக்கூடிய மக்கள் இருந்தும், உதூலுஹு, அவர்களிலிருந்தும் நேர்மையான மக்கள் இதை சுமந்து செல்வார்கள். மக்கள்லாம் வீணாக போனவங்க இருந்தாங்கன்னா அதில் சில பேராவது இல்மை சுமந்து கொண்டு போய் செல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பான். மின் குல்லி ஹலஃபின், ஒவ்வொரு பின் வரக்கூடிய மக்களிலேயும் அதில் நேர்மையான சிலரை அல்லாஹ் வைத்திருப்பான். அவர்கள் யன்ஃபூன அன்ஹு தஹரீஃபல் காலீன், அந்த இல்மிலே அந்த மார்க்கத்திலே வரம்பு மீறக்கூடியவர் செய்யக்கூடிய புரட்டுகள், தஹரீஃப்னா புரட்டு, பொய் புரட்டுகளை, அதை அவர்கள் நீக்குவார்கள், நீக்கி உண்மையான மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள். இன்திஹாலல் முபுத்திலீன், முபுத்தின பொய்யர்கள், பொய்யர்களுடைய வாதங்களை, பொய் வாதங்கள்னு அர்த்தம். இத்தியாவுல் பாத்தில், இன்திஹால்னா பொய் வாதங்களை முறியடிப்பார்கள். குர்ஆன் ஹதீஸை எடுத்துக்கிட்டு இதுதான் நான் சொல்கிற பொய் கருத்துக்கு குர்ஆன் தான் ஆதாரம், ஹதீஸ் தான் ஆதாரம்னு கிளம்பி வந்துடுவானுவன். அவருடைய பொய் வாதங்களை முறியடிப்பார்கள். தவீரில் ஜாஹிலீன், ஜாஹில்கள் முட்டாள்களுடைய விளக்கங்களை அவர்கள் முறியடிப்பார்கள், அதை நீக்குவார்கள். ரவாஹுல் பைஹகி, ஜாஹில்கள் முட்டாள்களுடைய விளக்கங்கள் அதை நீக்குவார்கள். ஃபி கிதாபில், ரவாஹுல் பைஹகி ஃபி கிதாபில் மதுஹல் என்ற கிதாபில் இதை சொல்லியிருக்கிறார்கள் முர்சலான ரிவாயத்தில். வசனதுக்குரு ஹதீஸ் ஜாபிரின் வைன்னமா ஷிஃபாவுல் ஐய அஸ்வாலு ஃபி பாபி தயம்மும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. வஅனில் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு முர்சலன் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஜாஅஹுல் மௌத்து வஹுவ யத்லுபுல் இல்ம, யாருக்கு மௌத்து வந்ததோ ஒரு இல்மை தேடும் நிலையிலே, லியுஹிய பிஹில் இஸ்லாம், அதை கொண்டு இஸ்லாத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இல்மை தேடுகிறார். அந்த நிலையில் மௌத்து வந்து விட்டால் பைனஹு பைனன் நபிய்யின தரஜத்துன் வாஹிதத்துன் ஃபில் ஜன்னா, அவருக்கும் நபிமார்களுக்கு மத்தியில் ஒரு தரஜா தான் வித்தியாசம் இருக்கும் சொர்க்கத்தில். அது என்ன தரஜா? அவங்க நுபுவத்து கொடுக்கப்பட்டிருக்கு, கொடுக்கப்படல, மற்றபடி எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா வச்சுருப்பாங்க. வஅன்ஹு முர்சலன் கால சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ரஜுலைனி கானா மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் ஆகியிருந்த 2 மனிதர்களை பற்றி பெருமானிடத்தை கேட்கப்பட்டது. அஹதுஹுமா கான ஆலிமன், அது ஒருவர் ஆலிமா இருந்தார். யுசல்லில் மக்தூபத்தை, பரலான தொழுகையை மட்டும் தொழுவார். மேற்கொண்டு நஃபில் அவ்வாபின் தஹஜ்ஜுத் லுஹா இந்த மாதிரி நிறைய தொழுகைலாம் இருக்காது, பரல் தொழுகை தொழுவார். சும்மா எஜ்லிசு, பின்பு உட்காருவார். ஃபயு அல்லிமுன் நாசல் ஹைர, மக்களுக்கு நல்ல விஷயங்களை, மார்க்கத்தை, சட்டத்திட்டங்களை, ஃபிக்ஹ், குர்ஆன், தஃப்சீர் பாடங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருப்பார். வல் ஆஹர், இன்னொரு மனிதரோ யஸூமுன் நஹார வ யகூமுல் லைல், பகலெல்லாம் நோன்பு வைப்பார், இரவெல்லாம் நின்று தொழுகுவார். ஐயுமா அஃதல், இருவரில் மேலானவர் யார் என்று கேட்கப்பட்டுச்சு. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமாள் சொன்னாங்க, ஃபதுலு ஹாதல் ஆலிம், இந்த ஆலிமுடைய சிறப்பு, அல்லதி யுசல்லில் மக்தூபத்து சும்ம எஜ்லிசு ஃபயுஅல்லிமுன் நாஸல் ஹைர, பரலான கடமை நிறைவேற்றிவிட்டு உட்கார்ந்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவருடைய உதாரணம், சிறப்பு, அலல் ஆபிதில்லதி யஸூமுன் நஹார வ யகூமுல் லைல், பகலெல்லாம் நோன்பு நோற்பதும் இரவெல்லாம் நின்று வணங்குவதுமாக கழிப்பக்கூடிய
அந்த வணக்கவாளி இருக்கிற அவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசமாகிறது. க ஃபதுலி அலா அதுனாக்கும், என்னுடைய சிறப்பை போல உங்களில் உள்ள ஒரு சாதாரண மனிதரோடு, இவர்கள்லேயே சஹாபாக்கள்லேயே கடைநிலை சஹாபி ஒருத்தர் இருப்பார், அவரை விட பெருமாள் எவ்வளோ உயர்ந்தவராக இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அளவு வித்தியாசம் இருக்குன்ட்டாங்க. ரவாஹு தாரமி. வன் அலி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم نعم الرجل الفقيه في الدين. மனிதர்களின் சிறந்த மனிதர் அந்த மார்க்க அறிஞராக இருக்கும், அந்த மார்க்க அறிஞராக இருக்கும். எப்படிப்பட்டவர்? இனிஹித்தீஜ இலைஹி நஃபா, அவர் பக்கம் தேவையாகப்பட்டால் நன்மை சொல்லுவார். எனக்கு உபதேசம் பண்ணுங்க உபதேசம் சொல்லுவார், சட்டம் கேட்டால் சட்டம் சொல்லுவார், ஃபிக்ஹ் சொல்லுங்கன்னா ஃபிக்ஹ் சொல்லுவார், இந்த ஆயத்துக்கு விளக்கம் கேளுங்க விளக்கம் சொல்லுவார். கேட்கலையா அவர் பாட்டு தஸ்பீஹ் ஓதி சும்மா வந்துடுவார். இன் உஸ்துக்னியானு, அவரை விட்டும் தேவை ஏறப்பட்டால் அக்னா நஃப்ஸு, தன் நஃப்ஸையை தான் தேவையற்றதாகி கொள்வார். யார்கிட்ட வாசலையும் போய் நின்றுக்கிட்டு எனக்கு இந்த எலும்பு தெரியும் காசு கொடுங்கன்னு கேட்கவும் மாட்டார், யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டார். கேட்டால் பதில் சொல்லுவார், மற்றபடி தான் உட்காந்து தன் அமல் செஞ்சுட்டு தான் வேலையை ஓட்டிக்கிட்டு இருப்பார். தன்னை தேடி வரக்கூடியவருக்கு போதிப்பார். ஊரே போய் வந்து இந்த மாதிரி நான் பெரிய அறிஞன் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் என்று கேளுங்க, என் பேச்சு கட்டாயம் கேளுங்க, இந்த காசு கொடுங்க அப்படின்னு கேட்டு மற்றவங்க தொந்தரவு கொடுக்க மாட்டார். ரவாஹு ரசீன். வன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன இப்னு அப்பாஸின் கால ஹத்திஸின் நாஸ குல்ல ஜும்அத்தின் மர்ரத்தன். ஒவ்வொரு வாரத்திலும், ஜும்மானா இங்கே வாரம் என்ற பொருள், ஒரு முறை மக்களுக்கு ஹதீஸ் சொல்லுங்கள், பயான் சொல்லுங்கள், அதை மஜ்லிஸ் நடத்துங்க, கூட்டம் போட்டு பயான் செய்யுங்க. இன் அபைதஃப மர்ரத்தைனி, அப்படி இல்லை என்றால் 2 முறை நடத்திக் கொள்ளுங்கள். வைன் அக்ஸரத்தை அதை விட அதிகமாக்கினால் சலாசும் மர்ராஜ், 3 தடவை, ஒரு நாள் டு ஒரு நாள் மக்களுக்கு மார்க்கம் சொல்லுங்கள். டெய்லி சொல்லி அவர்களை வந்து போர் அடிக்க வைக்க வேணாம். வலா துமில்லன் நாஸ ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை மக்களுக்கு சடைவடைய செய்யாதீர்கள். வலா உல்ஃபி என்னக தஅத்தில் கௌம வஹும் ஃபி ஹதீஸின் மின் ஹதீஸிஹிம், நான் உங்களை இவ்வாறு சந்திக்க வேண்டாம். இந்த அறிவுரை யார் சொல்கிறா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. யாருக்கு சொல்கிறாங்க? தன் மாணவர்களுக்கு, கிரிமாலையில் போன்ற மாணவர்களுக்கு சொல்கிறாங்க. நான் உங்களை பார்க்க வேண்டாம். யார்? மார்க்க அறிஞர்களுக்கு சொல்கிறாங்க. பை மார்க்க அறிஞர்கள் இங்கே எவ்வளோ பேர் அறிஞர் இருந்தாலும் டெய்லி பயன் செஞ்சு போர் அடிக்க வைக்க வேணாம். வலா உல்ஃபி என்னக தஅத்தி அல் கௌம வஹும் ஃபி ஹதீஸின் மின் ஹதீஸிஹிம். 4 பேர் உட்காந்து மக்கள் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காங்க. குறுக்கால போய் நான் பயான் சார் கேட்குறீங்களா, ஹதீஸ் சொல்கிறேன் கேளுங்க. நான் ஏன்டா இந்த நேரத்தில் கழுத்து இருக்கிறேன், முக்கியமான விஷயம் பேசியிருக்கேன், போயா சார் அப்படிமா நடந்து கொள்ளக்கூடாது. நீ போய் அவங்க என்ன சொன்னு கேட்டேரி, உனக்காக ஒரு பிடி கிடைக்கும். அவங்களும் அவன்கிட்ட கேட்பாங்க திடீர்னு, அல்ல தான் வச்சுருவானுங்க. அது அவங்க கூட சேர்ந்து பேசிட்டே சாப்பாடை பற்றி பேசிட்டே. இட்லி ரொம்ப டேஸ்டானது, இல்லைங்க தோசை தாங்கிறாரு. ஆமாம் பூரி ரொம்ப விசேஷமானதுங்க அப்படிங்கிறாரு. இது கலோரி கொஞ்சம் கூட இருக்குது. அவன் கலோரி கூட இருக்குது, சத்து அல்ல தான் கொடுக்குறான். இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் சத்து அல்ல தான் கொடுக்குறான். இட்லி திண்டவங்களாம் நல்லா அறிங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்படி நைஸாக என்ன செய்யணும், அவங்க பேச்சு கூடயே பேசி அந்த பேச்சிலேயே 2 அல்லாஹ்வின் செய்தி சொல்லணும். பெருமானாலும் செய்வாங்க. யார் என்ன பேசுகிறாங்களோ அவங்க பேச்சில் வந்து துண்டிக்க மாட்டாங்க. அதில் 2 செய்தி அல்லாஹ்வுடைய செய்தி கலந்துக்குவாங்க. ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறாரு, அதுலேயே கலந்துக்கிட்டால் அதில் 2 செய்தி அல்லாஹ் பற்றி பேசுங்க. இது முட்டுக்கால கீழே போகிறத பெருமாள் தடுத்துருக்குறாங்க. அதில் என்ன அகாமாத்துகள் இருக்குது. மெல்லிய ஆடை பெண்கள் அணிவது, உடல் தெரிவது போன்ற ஆடை அணிவது பெருமாள் தடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நல்ல செய்தி 2 செய்தி அதில் கலந்து விடு. அந்த பேச்சை நிப்பாட்டிட்டு உன் பேச்சை கொண்டு போனால் கடுப்பாகும். அந்த மாதிரி செய்ய வேண்டாம். வலா உல்ஃபி என்னக தஅத்தில் கௌம வஹும் ஃபி ஹதீஸின் மின் ஹதீஸிஹிம், மக்கள் தங்களுடைய பேச்சுக்கள் ஏதோ ஒரு பேச்சிலே மூழ்கி இருக்கும் நேரத்தில் அவரிடத்தில் நீ வந்து ஃபதகுஸ்ஸ அலைஹிம், அவர்களுக்கு நீ நசியத் செய்கிறேன் என்று நீ நசியத் செய்து ஃபதக்தஉ அலைஹிம் ஹதீஸஹும், அதன் காரணமாக அவர்கள் பேசி வந்த பேச்சை இடையில் துண்டித்து ஃபதுமில்லஹும், அதன் காரணமாக அவர்கள் நீ சடைவடைய செய்வது போன்று நான் உன்னை சந்திக்க வேண்டாம், இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம். வலாக்கினாலும் அன்சித், நீ வாய்மூடி கேட்டே இரு. வைதா அமரூக்க, உன்னை அவர் ஏதாவது சொல்லும்படி கேட்டால் ஃபஹத்திஸுஹும் வஹும் யஷ்தஹூனஹு, அவர்களுக்கு நீ சொல்லிக் கொண்டிரு அவர்கள் ஆசைப்படும் வரை. இல்லை போதுன்ற அளவுக்கு போர் அடிச்சுன்னா விட்டுரு. வஅன்திரி சஜஅ மின துஆய், துஆக்களில் சஜ பதக்கட்டோடு கேட்பதை நீ கவனி. ஃபஜித் அனுபவதை விட்டுவிடு. கவனி விட்டுவிடுனா அவ்வாறு அதை மெனக்கெட்டு அவ்வாறு நீ செய்யாதே. அவ்வாறு பதக்கட்டோடு துவா கேட்பதை நீ செய்யாதே.
ஒரு ஹதீஸில் பெரும்பாலும் எத்தனையோ துவாக்கள் வந்து பதக்கட்டோடு கேட்டிருக்கிறாங்க. அதை அப்படி நம்ம கேட்டுக்கலாம். நீ போய் துவா கேட்கும் போது பதக்கட்டோடு கேட்கணும்னு அதுக்காக மெனக்கெட்டு உட்காந்துருந்தா, அதுக்காக கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தா, அல்லாட்ட அந்த கேட்குற இன்பம் போயிடும், துவாவோட இன்பம் தான் வரும். பெருமாள் கேட்டிருக்காங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னி இல்மன் நாஃபிஅன் வ அமலன் முகப்பலன் வ ரிஸ்கன் வாசிஅன், இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் வாசிஅன் அன் வருது பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மின் இல்மின் லா யன்ஃபஅ வ அமலின் லா யுர்ஃபஅ வ கல்பின் லா யக்ஷஅ வ துஆஇன் லா யுஸ்மஅ வ மின் ஹாஉலாஇல் அர்பஅ ஐன முடியுது பாருங்க. அப்புறம் அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மின் குஃப்ரி வல் ஃபக்ர் வ மின் அஸாபில் கப்ர் ரேன்னு முடியுது பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மின் ஸினா வலா தன்குஸ்னா வ அக்ரிம்னா வலா துஹின்னா, இது வருது. இப்படி பெரும்பாலான எதை கேட்டிருக்கிறோ அதை நீ கேளு, எல்லா இடத்துல கேட்கலாம். பெரும்பாலான சாதாரணமாக பேசணும் நிறைய பேர் மாதிரி வரும், ஹதீஸ்களே வரும் அந்த மாதிரி. அது வந்து நமக்கு அது இயற்கையாக உள்ளது. நீ பதக்கட்டாக கேட்கணும் என்பதுக்காக வேண்டி புரிஞ்சுங்களா, அதில் கவனம் செஞ்சுட்டு இருந்தா துவாவுடைய இன்பம் போயிடும். அதில் இல்லை துவா கேட்பவன் என்பது அவனுக்கு அந்த சிந்தனை அதிலே போயிட்டுருக்கும். ஒருத்தர் போய் கேட்குற, சார் ஏதாவது பசிக்கு சோறு கொடுங்க சார் அப்படி கேட்கலாம். புரிஞ்சுங்களா, எனக்கு தேவை இட்லி சட்னி உடனே கொண்டு வைனி அப்படின்னு. சட்னிக்கு நீ வருது பாருங்க, அண்ணன் இப்படி கேட்டேன் அப்படின்னு. அவன் எந்த எடுவட்ட மேலே இது கேட்குறது, அதை வேலை வந்து இசையோடு கேட்குறாரு அவர். புரிஞ்சுங்களா, எந்திரா எருவமால அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ கேட்டிருக்க முடியுமா? அங்கே போய் என்ன கேட்கணும், துவாவில் பதக்கட்டோட அங்கே போய் பணிவை தான் காட்டணும். அங்கே போய் ஏமா பசிக்குதுமா ஏதாச்சும் கொடுமா அப்படி தான் கேட்கணும். இப்போ துவாக்கல்ல ஹுஷு ஹுலு தான் ஷர்த்தே ஒழிய பதக்கட்டு அந்த சிந்தனை வந்து பதக்கட்டின் பக்கம் அந்த இசையின் பக்கம் அதன் பக்கம் போகக்கூடாது. நம்ம ஃபஜித்தனி அதை விட்டு விலகிக்கொள். ஃபைன்னி அஹித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபஹு, நான் பெருமானாரையும் அவர் சஹாபாக்களையும் நான் தோழர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். லா யஃபஅலூன ஸாலிக, இவ்வாறு அவர் செய்ய மாட்டார். இப்போ பெருமானம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சில துவாக்கிறது, சில 1-2 பதக்கட்டோட வருதுன்னா அது பெருமானம் சொன்னது, அவங்க வாய் அல்லாஹ் சொன்னது. அது அல்லாஹ் குர்ஆனில் நிறைய அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான் இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி கொடுத்து பெருமான் சொல்லி கொடுத்தாங்க சில துவாக்களை, அதை அப்படின்னு சொல்லிக்கோ. ரவாஹுல் புகாரி. وعن واصلة بنت الأسقع رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من طلب العلم فأدركه كان له كفلان من الأجر. யார் ஒரு இல்மை தேடி பல ஊருக்கு போகிறான், முறையான இல்மை கற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவன் இல்மிலிருந்து அவனுக்கு கூலியிலிருந்தும் 2 மடங்கு கிடைக்கும். ஏன்னா தேடியதற்காக ஒரு சவாபு, அது கற்றுக்கொண்டதுக்காக ஒரு சவாபு, 2 கிடைக்கும். இப்போ இல்லம் யுதுரிக்குஹு, இல்மை தேடி அலைந்தார், ஆனால் முறையான இல்ம் கிடைக்கல, நல்ல மதரசா கிடைக்கல, நல்ல உஸ்தாது கிடைக்கல, அதை இல்லம் யுதுரிக்கு அடையவில்லை, இல்மை அடையவில்லை என்று சொன்னால் காணலவு கிஃபுலும் மினல் அஜர், கூலியிலிருந்தும் 1 மடங்கு அவர் கிடைக்கும். எந்த கூலி கிடைக்கும்? தேடனாரே அது கிடைக்கும். ரவாஹு தாரமி. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن مما يلحق المؤمن من عمله وحسناته بعد موته. இன்ன மிம்மா எல்ஹக்குல் மூமின், ஒரு மூமினை போய் சேரக்கூடியது, மின் அமலி அவருடைய அமலில் இருந்தும், ஓ ஹசனாத்திஹி இன்னும் அவருடைய ஹசனாத் நன்மைகள் இருந்தும், பாத மூத்திஹி அவர் மரணத்துக்கு பின்பு அவரை சேரக்கூடியது, இல்மன் அலிமஹு வ நஷரஹு, ஒன்று இல்மு, அதை அவர் தானும் கற்றுக்கொண்டார், மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார், வ நஷரு மக்களுக்கு பரப்பினார், தான் கற்றுக்கொண்டார் மக்களுக்கு பரப்பினார், அது வந்து கியாமத் வரைக்கும் உதவும் அவருக்கு. வலதன் சாலிஹன் தரக்கஹு, விட்டு சென்ற சாலிஹான குழந்தை, அந்த குழந்தை மார்க்கத்தை தானும் கற்கும், மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கும். அவ் முஸ்ஹஃபன் வர்ரசஹு, ஒரு குரான் முஸ்ஹஃப், குரானுடைய ஏடு, அதை வாரிசாக விட்டு சென்றார், அது மக்கள் ஓதுவிடும் காலமெல்லாம் சவாப் கிடைக்கும். அவ் மஸ்ஜிதன் பனாஹு, கட்டி வைத்த பள்ளிவாசல். அவ் பைத்தன் இப்னி சபீலி பனாஹு, வழிபோக்கர்களுக்காக அவர் கட்டி வைத்த வீடு, ஒரு சத்திரம். அவ் நஹரன் அஜுராக, ஒரு ஓட்டிய ஆறுகள், மக்களுக்கு ஆறு வெட்டி, குளம் வெட்டி, வாய்க்கால் வெட்டி கொடுத்தார், தண்ணி மக்கள் யூஸ் பண்ண, கிணறு வெட்டினார். அவ் சதகத்தன் அஹ்ரஜஹாமி மாலிஹி ஃபி சிஹ்ஹதி வ ஹயாத்திஹி, அல்லது இவர் உடல் ஆரோக்கியமாக ஹயாத்தாக இருக்கும் காலத்தில் இவர் சொத்திலிருந்து வெளியாகி கொடுத்த சதகா தர்மங்கள், அந்த தர்மத்தை ஒருத்தருக்கு கடை வச்சு கொடுத்தாரு, ஆனால் இவருக்கு பின்காலத்தில் நன்மை தர மாதிரி ஏற்படுத்திய தர்மங்கள். தல்ஹகு மின் பஅதி மௌத்திஹி, அவர் மௌத்துக்கு பின்பு அவரை வந்து சேரக்கூடிய அளவுக்கு உள்ள தர்மங்கள்.
ஒரு கட்டில் வாங்கி கொடுத்தாரு. கட்டில் 100-200 வருஷம் இருக்கும், ஒன்றும் ஆகாது. ஒரு சின்ன வீடு கட்டி கொடுத்தாரு ஒருத்தருக்கு, அது ரொம்ப காலம் யூஸ் ஆகுது. இதெல்லாம் மக்களுக்கு நீண்ட காலம் பயன் திரும்ப அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு. ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாரு, மூத்த பெற்ற மறுநாளே இவர் அந்த ட்ரெஸ்ஸை ஒரு 10 வருஷம் போகிற சவாப் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ரவா இப்னு மாஜா வல் பைஹகி ஃபி ஷுஅபில் ஈமான். وعن عائشة رضي الله عنها أنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن الله عز وجل أوحى إلي நிச்சயமா அல்லாஹ் எனக்கு வஹி இறக்கி வைத்தான். அன்னஹு மன் சலக மஸ்லகன் ஃபீ தலபில் இல்மி, யார் இல்மை தேடுகிற பாதையில், இல்மும் தேடும் விஷயத்தில் ஒரு பாதையில் நடந்தானோ, சஹல்து லஹு தரீகல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை லேசாக்கி வைக்கிறேன். ஒமன் சலப்து கரீம தைஹி, யாருக்கு அவருடைய 2 சங்கையான பொருட்களை, இங்கே கண்கள் அர்த்தம், 2 கண்களையும் நான் எடுத்து விட்டேனோ, கண் பார்வையை எடுத்து விட்டேனோ, அஸ்பத்துஹு அலைஹிமா அல் ஜன்னா, அதன் காரணமாக அவருக்கு நான் சூனத்தில் உயர்ந்த கூலியை கொடுக்கிறேன், அவருக்கு சொர்க்கத்தை உறுதியாக்குகிறேன் அந்த கண்ணை இழந்த காரணத்தினாலே. இப்போ சில பேருக்கு எல்லாத்துல கண் பார்வை இழந்துடும் கடைசி காலத்தில். அவருக்கு எவ்வளோ பிரியமானது கண், எவ்வளோ முக்கியமானது, அதுக்கு சபர் செஞ்சார். அல்லாஹ் குறை சொல்லலை, அவர் அல்லாஹ் சொர்க்கத்தை அவருக்கு வாஜி பார்க்குறேன். ஃபதுலுன் ஃபி இல்மின் ஹைரு மின் ஃபதுலின் ஃபி இபாதத்தின், இல்மில் உண்டான சிறப்பாகிறது இபாதத்திலே உண்டான சிறப்பை விட மேலானது. மிலாக்குத்தீனி, இந்த மார்க்கத்திலே தலையான அம்சமாகிறது அல் வர, பேணுதலாக இருக்கும். ரவால் பைஹகி ஃபி ஷுஅபில் ஈமான். வஅன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال ததாருசுல் இல்மி, இல்மை பரிமாறிக்கொள்வது, சாஅத்தம் மினல் லைல், இரவிலே ஒரு பகுதி நேரம், ஹைரும் மின் இஹ்யாயிஹா, அந்த இரவு முழுவதும் விழித்திருந்து நல்ல அமல் செய்வதை விட, இபாதத் செய்வதை விட மேலானது. இரவு முழுவதும் ஹயாத்தாக்குவதை விட மேலானது. இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 8 to 9 உட்காந்து ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ ஒரு 10 நிமிஷமோ உட்காந்து குர்ஆன் ஆயத்தை ஹதீஸை ஒருவருக்கு பரிமாறிக்கொண்டார்கள், மார்க்க விஷயங்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அது மேலானது இரவு முழுவதும் அமல் செய்வதை விட. ஏன்னா இரவு முழுவதும் அமல் செஞ்சால் உனக்கு தான் நன்மை கிடைக்கும். ஆனால் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னால் எத்தனை பேர் நன்மை பெறுவார்கள் அல்லவா? அதனால ரவாஹு தாரமி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த ஹதீஸின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம இணைப்பு புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.